வணக்கத்திற்கும் போற்றுக்குரிய ஞானமையா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கணிந்த வணக்கம். 10ஆம் திருமையாக விளங்குகின்ற திருமூலருடைய திருமந்திரத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அதில் போன வகுப்பில் நாம் பார்த்தது கொல்லாமை என்ற அதிகாரத்தை முடித்து பிறன்மனை நயவாமை என்ற புலால் மறுத்தல், பிறன்மனை நயவாமை என்ற அதிகாரங்களையும் பார்த்து நிறைவு பாடலாக உள்ள பொருள் கொண்ட கண்டனும் என்ற பாடல் நமக்கு இருக்கிறது. அதற்கு முன்னாலே இருக்கிற பாடல் எல்லாம் நாம் ஏறக்குறைய நடத்தியிருக்கிறோம். அதில் ஒரு 4-5 பாடல் நாம் முடித்திருக்கிறோம். 8வது உங்களுடைய பழைய நோட்ஸ் இருந்தால் பார்க்கலாம். அதில் 8வது பக்கத்தில் அது இருக்குது. பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் என்று. பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு என்றோரும் மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள், மருள் கண்ட சிந்தையை மாற்றகில்லாரே என்று வரும். ஒரு களவு என்று சொல்லுகிற பொழுது அந்த களவு யாரோ ஒருவர் செய்கிறார். களவு செய்கிறவன் மேல்தான் அந்த குற்றம் போய் சேரும். அல்லது களவுக்கு துணையாக சில பேர் இருந்தால் அந்த குற்றம் அவர்களையும் போய் சேரும். பெரும்பாலும் களவாடுகின்றவர்கள் தனியாக களவாடினால் பிரச்சனை இல்லை, கூட்டமாக சேர்ந்து கொள்ளடிக்கிற பொழுது தான் பிரச்சனை வந்துடுது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏன் பிரச்சனை வருது என்றால், கூட்டமாக சேர்ந்து கொள்ளடிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் குற்றத்தை அவர்கள் கூட்டமாக செய்தால் அது சரியாக போய்விடும் என்ற ஒரு எண்ணம் வேறு. எனவே குற்றம் என்கிற பொழுது தனியாக செய்கின்ற குற்றம், துணை போய் சேருகின்ற குற்றம், அது இல்லாமல் குற்றத்தை செய்ய சொல்லுகிறார் ஒருவர், சொல்கிற ஒருவர் செய்கிற ஒருவராக இருக்கும். இதெல்லாம் நமக்கு அந்த குற்றப்பட்டியலை பார்த்தா அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய பெருமான் காமனையும் எரித்திருக்கிறான், மன்மதன் அவனையும் எரித்திருக்கிறான், காலனையும் உரைத்திருக்கிறான். இது நமக்கு 2 புராணமாக இப்படி நமக்கு சொல்லுகிற வழக்கம். காமனை எரித்தல், காலனை உரைத்தல். அதே சமயத்தில் தக்கனுடைய வேள்வியிலே சென்ற எல்லோருக்கும் தண்டனை என்று பார்க்கிறோம். அப்போது இதையெல்லாம் வைத்து பார்த்தோம்னா என்ன தெரிகிறது? காமனை எரிக்கிற பொழுது அந்த புராணம் வரலாறு படித்தோம்னா மன்மதன் சொல்கிறான், யோகத்தில் இருக்கிற பெருமானை போய் நான் மலரம்பு தொடுத்து போகத்திற்கு நாம் தூண்டக்கூடாது, காரணம் என்னால் முடியாது. இந்த அம்புகளுக்கெல்லாம் போட்டு அவர் ஒன்றும் யோகத்தை கலைக்க முடியாது, ஒரு போகமாக ஆக முடியாது. அது இல்லாமல் பெருமானுடைய தவத்தை கலைப்பதாக ஆகும். யோகத்தினுடைய நிலையிலிருந்து தவத்தை கலைப்பது ஆகும். அப்போது பொதுவாக மக்கள் மேலே, மனிதர்கள் மேலே நான் அம்பு போட்டு அவர்களை போகத்துக்கு ஈர்ப்பது என்பது வேறு. எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கின்ற அவனை நினைத்து போய் போகத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னாலே முடியாது என்று அவன் மறுக்கிறான். மறுத்தாலும் கூட மற்ற திருமால் போன்றவர்களும் சரி, பிரம்மன் போன்றவர்களும் வற்புறுத்துகிறார்கள். வற்புறுத்துவதாலே போய் அந்த அம்பினை போடுகிறான். அப்போ காமனை எரிக்கிறார்.
அப்போ என்ன தெரியுது, அவனாக போடலை, ஒருத்தர் சொல்லி தான் போடுறான். எனவே இன்னொரு சொல்லி குற்றம் செய்தாலும் தப்பு தான். காமனை எரிப்பதற்கு நாம் என்ன சமாதானம் சொல்லணும்னு சொன்னால், காமன் தானாக வந்து குற்றம் செய்யலை, மற்றவர் சொல்லி அந்த குற்றத்திற்கு உடன்பட்டு போகிறான். அச்சமாக தான் போகிறான், பயந்து தான் போகிறான். இருந்தாலும் இன்னொருவர் தூண்டி செய்கின்ற குற்றம் என்றால் அதற்கும் தண்டனை உண்டு. எனவே காமனை எரித்தல் என்ற புராணத்திற்கு அந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. காலனை உதைத்தல் என்று சொன்னால் அவன் தானாகவே வரான், தானாக செய்த குற்றம் அது. அதாவது பூஜை செய்கிற பொழுது அந்த உயிரை எடுத்தால் என்ன குற்றம் என்று அந்த தருக்கி அவர் சொன்ன ஒரு அதிகாரம் நான் செய்கிறேன் என்று செய்ததாலே தானாக செய்த குற்றத்திற்காக காலனை உதைக்கிறார், காலனை அழிக்கிறார் பெருமான். இப்போ காமனுக்கு தண்டனை கொடுப்பதும் காலனுக்கு தண்டனை கொடுப்பதும் எதிரே அடங்குகிறது என்றால், ஒருவர் சொல்லி செய்கின்ற குற்றத்துக்கும் பெருமானாலே தண்டனை தரப்படும். நீங்களாகவே குற்றம் செய்தாலும் அதற்கும் தண்டனை உண்டு என்பதைத்தான் காமன் காலன் என்ற அந்த 2 புராணங்கள் நமக்கு சொல்லுகிறது. தக்கனுடைய வேள்வியிலே செல்வது என்று சொன்னால், பெருமானை மதிக்காதவருடைய இடத்திலே நீ போன, வேள்விக்கு போய் உட்கார்ந்தது இருக்கட்டும், பெருமானுக்கு சிவபெருமானுக்கு அங்கே அபிர்பாகம் இல்லை என்று சொல்லி அவருக்கு எதிராக செய்கிறான் தக்கன் என்றால், நீங்கள் அவருக்கு பயந்து கொண்டு போய் அங்கே உட்காருங்கள் என்று சொன்னால், அப்போ அவனை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு துணிவில்லை. அதே சமயத்திலே சிவனை அவமதிக்கிற ஒரு இடத்திற்கு போகிறீர்கள். இதெல்லாம் குற்றமாக பெருமான் எடுத்து தான் வீரபத்திரர் அவர்கள் அழிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் சதவணிக்கோவை என்கின்ற நூல் நம்முடைய வகுப்பில் கூட அதெல்லாம் ஓய்வாக இருந்தால் நடத்த சொல்லலாம். மற்றவர்களையும் நாம் கூட நடத்தலாம். புருஷையாரெலாம் இருக்கார் இல்லையா, எல்லாம் நடத்தலாம் இல்லையா. சதவணிக்கோவை என்ற அந்த நூலில் தக்கனுடைய வேள்வி மந்திர குற்றமன்று மாவேள்வி குற்றமன்றும் என்று ஒரு பாடல் இருக்குது. அவன் தந்திர குற்றமன்று, அந்த விதிப்படி அவன் செய்கிறான், வேத விதிப்படி அவன் செய்கிறான், மந்திரங்களிலும் அவனுக்கு எதுவும் குற்றம் கிடையாது. வேள்வி முறையிலும் குற்றம், வேள்வி செய்கிறது முறை, அது என்ன குற்றம் இருக்குது? வேள்வி ஒரு வழி, அதுவும் குற்றமில்லை. அப்போ ஏன் பெருமான் தண்டிக்கிறான் என்றால் வேற ஒரு காரணம் இல்லை. சிவனை அவமதித்து பரம்பொருளாக இருக்கின்ற சிவனுக்கு முன்னுரிமை தராமல் நாம் செய்தால் அவன் என்ன செய்ய முடியும் என்ற தருக்கு இருக்கு இல்லையா, செருக்கு, அந்த செருக்குத்தான் தண்டனை தருகிறது. அவனுடைய தக்கனுடைய செருக்கு தான் அவனுக்கு தண்டனை வாங்கி தருகிறது. கந்தபுராணத்திலே படித்தால் அதெல்லாம் தனியாக விரிவாக நமக்கு இருக்கும். அதன் நதீசி முனிவர் எவ்வளவோ அவர் சொல்லுகிறார், எடுத்து சொல்லுகிறார். சிவனை புறக்கணித்து செய்யக்கூடாதப்பா என்றெல்லாம் சொல்லுகிறார். சிவபரத்துவத்தை சொல்லுகிறார் என்றாலும் அவன் கேட்கவில்லை என்றால் அது ஆணவத்தினுடைய உச்சமாக இருப்பதாலே அப்படிப்பட்ட தண்டனை அவர் தருகிறான் என்று பார்க்கிறோம். அதனால் உலகியல் செய்கின்ற குற்றங்கள் தனியாக செய்வது, நாமாக செய்வது, பிறர் சொல்லி செய்வது, கூட்டாக செய்வது என்றெல்லாம் இருக்கு இல்லையா. அதில் பிறன்மனை நயவாமை என்பது என்ன என்றால் அது கூட்டா செய்கின்ற குற்றம் இல்லையா. கூட்டா செய்கின்ற குற்றம் அது. இருவருமே உடன்பட்டால்தான் அந்த குற்றம் நிகழும். அதனால் இப்போ கொல்லாமை கல்லாமை என்பதெல்லாம் கூட தனியாக இருந்தாலும் புலால் மறுத்தெல்லாம் தனி அவர்களாக செய்கிற குற்றம். பிறன்மனை நயத்தல் என்பது இருவருமாக சேர்ந்து செய்கின்ற குற்றம் என்று அது இப்பொழுது வள்ளுவர் அதை குறிப்பாக சொல்லுகிறார். ஒரு குறள், அந்த பிறன்மனை நயவாமையில் இப்போ பல குறள், முக்கியமான குறள்கள், அதில் அவர் சொல்கிற பொழுது பிறன்மனை நோக்கா பேராண்மை, பிறன்மனையை நோக்காத ஒரு பேராண்மை என்று வருது.
அந்த நோக்காத என்பதற்கு பரிமேலழகர் உட்கொள்ளாத என்று எழுதுகிறார். கருதாதன்னு அர்த்தம், மனசிலே நினைக்காத என்று அர்த்தம். பார்க்காம இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது. பார்வையிலே பொது பார்வையிலே பார்ப்பதிலே தவறில்லை, பார்க்காம இருக்கவும் முடியாது. பிறன்மனை நோக்குதல் என்று சொன்னால் கருதாமல், உள்ளத்திலே தவறாக கருதாமல் இருக்கின்ற நிலை, அதுதான் பேராண்மை என்றார். அப்போ ஆண்மை அல்ல, ஆண்மைக்கு மேல் ஒரு பேராண்மை என்றார். ஆண்மையினாலே விரும்புகின்ற அந்த குற்றத்தை நீ செய்யவில்லை என்றால் நீ பேராண்மை உடையவனாக ஆகிறாய். எப்படி காந்தி நம்மை தாக்குகிறவர்களை நீ திருப்பி தாக்கினால் அது ஆண்மை, ஆனால் அவர்களை மன்னித்தால் அது பேராண்மை என்று சொல்கிறார் இல்லையா? அதுபோல் பிறன்மனை நோக்குதல் ஆண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் நோக்காதது பேராண்மை என்று அவர் சொல்கிறார். அந்த குறள் அப்படி, பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு ரெண்டு சொல்கிறார். அது தர்ம வழி மட்டுமல்ல, நீதி வழி மட்டுமல்ல, நீதிக்காக மட்டுமல்ல, அதுவே ஒழுக்கம், அதுவே இல்லற ஒழுக்கம், அதுவே ஒரு ஆடவருக்கு ஒழுக்கம், பெண்களுக்கு ஒழுக்கம் என்று அது ஒழுக்கத்தின் பார்ப்படுகிறது, அறத்தின் பார்ப்படுகிறது என்று சொன்னால், ஒழுக்கம் என்பது இந்த உலகத்திற்கு புகழ் தருவது, அறவாழ்வு என்பது நல்வினைக்காக பின்னால் அடுத்த பிறப்புக்கு நமக்கு பலன் தருவது. எனவே ஒழுக்கம் இம்மைக்கு சிறப்பு, அறம் மறுமைக்கும் சேர்த்து சிறப்பு என்பதாலே அறனொன்றோ பிறன்மனை நயவாமை என்பது அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று அதையும் சொல்கிறார். இது அவர் சிறப்பாக சொல்கிற விஷயம். அதில் பரிமேலழகர் அந்த தொடருக்கு இன்னும் சிறப்பாக ஒரு இன்னும் நுட்பமாக எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்? அறமும் ஒழுக்கமும் செய்ய வேண்டும், செய்யணுன்றார். இப்போ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் செய்து காட்டணும், அதாவது உண்மை பேச வேண்டும் என்றால் அதை செய்து காட்டணும், அறவாழ்விலே வாழ வேண்டும் என்றால் அதை நடந்து காட்டணும். அப்போது அறமும் ஒழுக்கமும் செய்து காட்டுதல் அது சரி, ஆனால் இது அப்படி இல்லையா, இது செய்யாது காட்டுதல். அவர் சொல்கிற நயம் செய்து காட்டுதல் அறம் ஒழுக்கம்ன்றது இல்லை, இது செய்யாமல் இருந்தாலே அறம் என்று, இதை செய்யாமல் இருப்பதே அறமும் ஒழுக்கம் என்று சொன்னார் என்று பரிமேலழகர் இன்னும் நுட்பமாக பிறன்மனை நோக்காத பேராண்மை அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்றார். செய்தற்குரிய அறமும் ஒழுக்கமும் செய்யாமையாலே வருவதாலே இதை பேராண்மை என்றார் என்று அவர் எழுதுகிறார் அடிப்படை. அதனால் இந்த குற்றம் என்பது இருவருவாரும் உள்ளது என்று இது இந்த குறள். இன்னொரு குறள் நான் அன்றைக்கே சொன்ன ஞாபகம், எளிது என இல்லிறப்பான். எளிது என்று அடுத்தனுடைய மனைவியும் தன்னை விரும்புகிறாள் என்பதை நீ சமாதானமாக சொல்லாதே, அப்படி விரும்பினால் நீ அதை திருத்து, அவளை திருத்து, அதற்கு நீ உடன்படாதே, குற்றத்திற்கு உடன்படாதே என்று எளிது என இல்லிறப்பான்கள் நிற்கும் எஞ்ஞான்றும் நிற்கும்ன்றார். விழியாது நிற்கும் பழி, விழியாது நிற்கும் பழி என்று சொல்கிறார். அப்போது அங்கே பழின்னு சொல்கிறார். பழிச்சொல் என்று சொன்னால் அது இம்மைக்கு உரியது. முன்ன சொன்ன அறம் ஒழுக்கம் போல பழிச்சொல் என்றால் அது இம்மைக்கு உரியது. நீ அவனுடைய நடத்தை, நீ செய்கிற செயல் பாவம், பாவம் என்பதாலே அடுத்த ஜென்மக்கு உரியது. எனவே பிறன்மனை நயத்தல் என்று சொன்னால் பழியும் பாவமும் எங்குமல்லவா, அது வெளியாது நிற்கும்ன்றார். அழியாமல் அது நிற்கும் என்பதாலே பழியும் நிற்கும் பாவமும் நிற்கும் என்பதால் தான் அதை திருமூலர் அந்த விஷயத்தை இந்த பகுதியில் சொல்கிறார். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அதில் பொருள் கொண்ட கண்டனும், கண்டன் என்று சொன்னால் கண்டகன் என்பது கீழ்மகன் என்ற அர்த்தத்தை தரும். அந்த வட சொல்லது கண்டகன் என்பதை கண்டன் என்று சொல்கிறாருங்க. பாட்டில் கண்டன் வருது, கண்டகன் தான் சொல்லு, அது கண்டன் என்று வருது, கீழ்வகை சொல்றது. பொருள் கொண்ட கண்டன் அப்படின்னார்.
ராமலிங்கர் அப்படி ஒன்று சொல்கிறாருறாங்க. பொருள் கொண்டவர்கள் இருக்காங்களே, பணம் வச்சுருக்காங்களே, இப்போது நகரத்தார் இருக்காங்க இல்லையா, முக்கியமாக நகரத்தார், நாட்டுக்கோட்டை நகரத்தார், அவங்களுக்கு முக்கியமான ஒரு தொழிலே வட்டி கொடுத்து வாங்கிறது தான். அது தொழில் அவர்கள். ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் நிறைய கோயில் பணி செய்திருக்காங்க. சிவாலய பணிகள் நிறைய அவங்க செய்து, இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் நிறைய செய்திருக்காங்க. நம்முடைய திருமுறைகள் இப்பொழுது தர்மயாதித்துவம் அந்த திருமுறைகளும் சரி, இன்னும் சிவ தர்மோத்திரம் போன்ற நூல்களும் சரி, இதெல்லாம் வெளிவருவதற்கு நிறைய பொருளுதவி செய்திருக்கிறார்கள். மலேசியாவில் இப்போ இல்லை, அவர் டான்சி சோமசுந்தரம் என்று ஒரு இருந்தார், தேவகோட்டை சார்ந்தவர் தான். ரொம்ப அன்புடையவர், நம்ம மேலாம், அப்பா மேலே ரொம்ப மரியாதை. கிபி 2000, அந்த 2000 தான் அப்பாவே என்னையும் கூப்பிட்டார். முதல் முறையாக வீட்டுக்கு வந்து கூப்பிட்றார், மலேசியா வாங்கன்னு. அப்பாவை நான் வர முடியல, பையன் வரட்டும்னு சொல்லிட்டாங்க, நான் போய் வந்தேன். அதிலிருந்து நமக்கு நல்ல தொடர்புடையவர், ரொம்ப சிறந்த அறிவாளி, படித்தவர். அந்த நாட்டில் அரசியல் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு, நாட்டுக்கு வருமானத்தை தேடித்தந்தவர். வருமானம் எப்படிலாம் செய்யலாம், அந்த வருமான வழி, வருவாய்க்கு வழி செய்தவர் அவர். அதனால் அவரை தனிச்சிறப்பாக வைத்துட்டாங்க. சமயம் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்துக்கு இப்போ இருக்குது அருள்நெறி திருக்கூட்டம் என்று அங்கே இருக்குது. அங்கே நாள்தோறும் இது மாதிரி நடக்கும், வாரந்தோறும் நடக்கும். இங்கேருந்து போகிறவங்க பல பேர்லாம் பேசுவாங்க, நானும் பேசியிருக்கிறேன். அருள்நெறி திருக்கூட்டம் என்று அங்கே வைத்து அவர் பாடங்களை சொன்னார். அவர் தான் முதலாக இருந்தார். அப்படி நகரத்தார்கள் இப்படி பல பணிகளை, சிவாலய பணிகளையும் செய்திருக்கிறார்கள், சைவத்தொண்டும் செய்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய தொழில் என்னென்னா வட்டி வாங்கிறது தான், வட்டி தான். இப்போ பொருளை வைத்து கொண்டு வட்டியை கொடுக்கலாமா என்று கேட்டால், அளவான வட்டியை அறம் அனுமதித்திருக்கிறது. அதான் முக்கியம். வள்ளலார் தான் சொல்கிறார், பொருள் கொடுத்தால் வட்டி வாங்குங்க, அதிகமான வட்டி வாங்கினால் தவறு என்று சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் இல்லாதவனுக்கு பொருள் கொடுக்கிற பொழுது மீண்டும் அவன் திருப்பி தர வேண்டும் என்ற அந்த ஒரு பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. நாமும் உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலை இருப்பதாலே 2 பேருக்கும் பொருத்தமாக ஒரு அளவான வட்டி வைக்க வேண்டும் என்று. இப்போ பேங்க் வட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, பேங்க்கெல்லாம் அதானே பண்ணுறாங்க. ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க, காருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அளவான வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது போலன்னு இருக்குது. இங்கே அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், இவன் பொருள் கொடுக்க மாட்டான், ஒருவேளை கொடுத்தா அதிக வட்டி கொடுக்கின்றவன், எனவே தான் பொருள் கொண்ட கண்டகன்னர். பொருள் கொண்டவெல்லாம் கண்டவன் கிடையாது, பொருள் வச்சுக்கொண்டலாம் கண்டங்களா, செல்வர்கள்லாம் கண்டர்களான்னா கீழ்மகனா இல்லை. பொருளை வைத்து கொண்டு இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம் இருக்கு இல்லையா அவர்களோ, அல்லது பொருள் இருப்பதாலே அடுத்தனுடைய மனைவியை கவரலாம் என்று எண்ணுகின்றவர்களோ, தன்னுடைய குற்றத்திற்கு தன்னுடைய பொருளை காண்பித்து அவள் சம்மதிப்பாள் என்பது போல எண்ணுதலோ, இதெல்லாம் பொருளுக்குள்ளது என்று சொல்லி பொருள் கொண்ட கண்டனும் என்று ஆரம்பித்தார். யார் அதிகமாக இந்த குற்றம் செய்வாங்க என்றால் இவங்க தான் செய்வாங்க என்பதாலே நிறைய பொருள் வைத்து கொண்டிருக்கின்றார்களே, அறவழியிலே செல்லாமல், அறவழியிலே மட்டுமல்ல சேர்த்ததும் கூட அறவழியிலே இல்லை, அப்படி வருகின்ற அவர்களுக்குத்தான் இந்த குற்றம் வரும் என்று முதல்ல அந்த பொருள் கொண்ட கண்டன் அப்பா அவருடைய உரையில் அது செல்வச் செருக்கிலே ஆளுகின்ற கீழ்மகன் என்று எழுதுகிறார். செல்வத்தினாலே கல்வியிலும் செருக்கு வரும், செல்வத்திலும் செருக்கு வரும். எப்பொழுதுமே எது வந்தாலும் செருக்கு வந்தால் தப்பு தான், திமிர் வந்தால் தப்பு தான். எனவே செல்வத்தினாலே வருகின்ற செருக்கு என்று சொல்லி அவர்கள் கீழ்மகன். அடுத்து போதம்னர், போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோர் அப்படின்றார். அந்த அறிவு என்பது ஒளி போலத்தான், ஒளி போல அறிவு. நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறது, ஆனால் அறியாமை மறைக்கிறது, ஆணவம் மறைக்கிறது. எனவே ஒளியை இருள் மறைக்கின்ற முறை உண்டு. ஒளியை இருள் மறைப்பதற்கு இருளுக்கு அந்த ஆற்றல் உண்டு, ஆனால் நிரந்தரமாக மறைக்க முடியாது. சூரியனை மறைக்கிறது மேகம் என்றால் கொஞ்ச நேரம் மறைக்கலாம், அதற்கு பின்னால் சூரியனை மறைக்க முடியாது. இவர் பாரதிதாசன் வேறு மாதிரி பாடுறார். ஆமாம், அவர் தான், காரிருளால் சூரியன்தான் மறைவதுண்டோ, காரிருளால் சூரியன்தான் மறைவதுண்டோ,
கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ அப்படின்ற. சேத்துல முளைக்கின்ற காலத்தால் தாமரை வாசம் இல்லாமல் போய்விடுகிறதா? சேத்துல தான் இருக்குது, அது வாசனை தானே. கார் இருள் வந்து விட்டதுனால சூரியன் போயிடுறானா? இருக்கிறான் அல்லவா என்று. கொடிக்கவியில முதல் பாட்டு அதுதான். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம்தான், ஆனால் எனினும் ஒளியை இருள் அடராது, ஒளியை இருள் வெல்லாது. அப்போ நமக்கு இருக்கின்ற அறிவு தானே, அறிவும் இருக்கிறது, முன்னே சொன்ன செருக்கு என்கின்ற ஆணவம் இருக்குது. இந்த ஆணவத்தை நாம் இருள் என்று சொல்கிறோம், அறியாமை இருள் என்று சொல்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் ஆணவம் என்பதை இருள் என்று நாம் சொல்லுகிறோம், மாயை என்பதை மருள் என்று நாம் சொல்கிறோம். இருள் மருள் என்று சொல்கிறோம். இருள் என்பதாலே அறிவை முற்றிலுமாக மறைக்கின்ற ஒன்று. அறிவு இல்லாமல் செய்யலை, அறிவை மறைக்கிறது. அதனாலே படிக்கின்றவர்களும் கூட இந்த தவறு செய்கிறார்கள். பொருள் கொண்டவர்கள் மட்டுமல்ல, படித்திருக்கிறவர்களே அவர்களும் கூட இந்த தவறு செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களை ஆணவம் என்ற இருள் மறைக்கிறது, அந்த ஒளி அவளுக்கு இல்லை. எனவே அந்த ஒளியை நீங்கள் என்ன பண்ணணும்? சூரியனுடைய ஒளி போல சொல்லக்கூடாது, மின் ஒளி போல சொல்லணுன்றார், மின்னலை போல சொல்லணுன்றார். அதுவும் ஒளிதான், அப்படி வந்து மறைஞ்சிரும் இல்லையா? அதுபோல் அந்த அறிவு கொஞ்ச நேரம் வரும், அப்புறம் பெரும்பாலும் இருட்டு தான் போயிடும் என்று இருளாலே மறைக்கப்படுகின்ற சூரியனைப் போல அறியாமையால் மறைக்கப்படுகின்ற போதம் அறிவு அவர்கள் உடையவர்களும் அந்த கொண்டு நின்றோரும் என்றால், அந்த கண்டம் என்பது பொருளை வைத்துக் கொண்டிருக்கின்ற கீழ்மகன். இந்த அறிவினாலே தவறு செய்கிறாங்களே அவர்களும் யார் என்றால் அவர்களும் கண்டம் தான். அதை சொல்லலை, அவர் சொல்லலை, அவர்களும் கீழ்மக்கள் தான் என்று சொல்லி, கற்றும் அறிவிலாத என் கண்மத்தை என் சொல்கிறேன். தாய்மானவர் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லது சொல்லிட்டு, கற்றும் அறிவில்லாத என் கண்மத்தை நான் என்ன சொல்வேன் என்று அவர் பாடுறார். எனவே அவர்களையும் கீழ்மக்களாக சொல்லி இரண்டு குற்றங்கள், பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்விழி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர். அந்த மருள் கொண்ட மாதர் இவங்களுக்கு இருள், அறிவாளிகளுக்கு இருள். அந்த பெண்களுக்கு என்னென்றால், கணவனை தவிர வேறு யாரும் விரும்பினால் அவர்கள் மருள் கொண்டவர்கள், மயக்கம் கொண்டவர்கள் என்று சொல்லி, மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள், மயக்கம், அந்த மையல்லே போய் விழுகிறார்கள். அதனால் இவர்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்ற இல்லா. இந்த மருள் வந்தால் இந்த மயக்கத்தை கடைசி வரையில் நீக்காமலே போகிறார்களே என்று வருத்தப்படுகிறார். அதுதான் உங்களுக்கு அந்த நோட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். எங்கிட்ட கூட நாம் அந்த நோட்ஸை விட்டுட்டோம், ஐயா தான் வாங்கினேன். அதில் அவர் சொல்கிற பொழுது ரெண்டு விஷயங்களை அவர் சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஒன்று, பெண்கள் கற்புடையவர்களாக இருக்கின்ற பெண்களை நாம் அப்படித்தானே மதிக்கணுன்றார். பெண்கள் என்றால் எப்படி மதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மழையை பெய்விக்கின்றவர்கள், பெய்யன பெய்யும் மழை என்று சொல்வதாலே அவர்கள் மழை பெய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் வைக்கவர்கள். எல்லா இலக்கியத்திலையும் அது வரும். குழந்தைகளுக்கு பாடுகின்ற விவேக சிந்தாமணி என்ற நூல்லையும் அது வரும். அதாவது மழை 3 மழை பொழிவதிலே ஒரு மழை யாருக்கு என்று சொன்னால், மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை என்று மாதம் மும்மாறியில் கற்புடைய பெண்களுக்காக அந்த மழை பெய்கிறது என்று சொன்னால், ஔவையார் அதை தெளிவுபடுத்தினார். அப்போ நமக்கெல்லாம் மழை பெய்யுதுங்களா எப்படிங்க? அப்போ நம்ம நாட்டில் எல்லாருமே கற்புடையவர்களா? அப்படி யாரும் தவற இல்லையா என்று கேட்கக்கூடாது. நல்லாறு ஒருவர் உடனே அவர் விட்டு எல்லாருக்கும் விட்டார். எனவே அந்த கட்டுப்பாடு இருந்தால் மழை பெய்யாது. ஏன்னா தவறு நடந்துவிட்டா இருக்கும் இல்லையா? எல்லாரும் தவறு நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது, தப்பு இல்லை. ஆனால் அந்த நாட்டில் அந்த ஊரில் ஒரு நல்லவன் இருந்தால் அவர்களுக்காக மழை பெய்யுது இல்லையா என்றார். அதனால் 3 மழை, மாதர் கற்புடை மங்கையருக்கு ஒரு மழை. அப்போ மழை பெய்ய வைக்கக்கூடிய மழை வெள்ளம் தரும் கற்பு சங்க காலத்தில் அப்படி உண்டு. சிலப்பதிகாரத்தில் வானம் பொய்யாது, வளம் பிழைப்பெறியாது, நீள்நில வேந்தர் கொற்றம் சிதையாது, பத்திரி பெண்டிர் இருந்த நாடு சொல்கிறார். வானம் பொய்க்காதுன்னு, வளம் பிழைப்பறியாது, வளமை குன்றாது, நிலத்திற்கு வளமை. வானம்ன்றது மழை, மேகம். வளம் என்பது நிலம். வளம் பிழைப்பறியாது, நிலம் விளைச்சல் இல்லாமல் இருக்காது. நீள்நில வேந்தர் கொற்றம்,
அரசருடைய வெற்றி சிறையாது என்று சொன்னார். யார்? பத்தினி பெண் இருந்த நாடு என்று சொன்னார். அப்படி பெண்களை உயர்த்தி வைக்கின்ற பொழுது நாம் வெறும் போகப்பொருளாக எண்ணினால் அது என்ன அறிவு, போகத்திற்காக நீங்கள் விலை போட்டு வாங்கினால் அது என்ன செல்வம் என்ற அந்த இரண்டையும் தான் அவர் சொல்கிறார். ஒன்று அதுக்கு அங்கே அடுத்து அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு குறள், பெற்றால் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாடும் உலகு என்று சொல்லி பெண்களையெல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். பெண்கள் எப்படி என்றால் தன்னை கொண்டவனை பாராட்டினால், ஆண்களுக்கு சொல்லுகிற பொழுது மழை பெய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் என்று நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொன்னார். பெண்களுக்கு சொல்லுகிற பொழுது நீங்கள் வானவர்களெல்லாம் தேவர்களெல்லாம் உங்களை போற்றுவார்கள் நீங்கள் கற்பொழுக்கத்தோடு இருந்தால் என்று. பெற்றால் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு, தேவர்களாலே பாராட்டப்படுவார்கள் என்று இதெல்லாம் வள்ளுவர் சொல்லுகின்ற விஷயங்கள். நேராக பிறன்மனை நயவாமின்னு சொல்லாமல் இந்த பெண்களுடைய சிறப்பை சொல்லுகிறார். இன்னொன்று சொல்கிறது, இந்த சிறப்பு தெரியாமல் இருக்கின்ற மருள் கொண்ட மாதர். மருள் கொண்ட மாதர்னால் இல்லையா நமக்கு தெரிந்த குறள், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொல்காத்து சோர்விலாள் பெண். ஒரு பெண்ணினுடைய சிறப்பை என்ன அழகாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப நாகரிகமாக தன்னை காத்து கொண்டுன்னார். தன்னை காத்து கொண்டு என்று சொல்கிற பொழுது சூழ்நிலை காரணமாக பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் என்று இப்போ அடிக்கடி கேட்கிறோம். அதெல்லாம் அவர் சொல்லலை. தன்னாலே காத்துக்கொள்ள முடியல, அதெல்லாம் சொல்லலை. ஆனால் தன்னை காத்துக்கொள்ளுதல் என்பது என்று சொன்னால் அவர் சொல்கிற பொழுது வள்ளுவர் பரிமையழக உரை எழுதுகிறார், தன்னை கற்பு முதலைகளால் காத்துன்னு எழுதுகிறார். தன்னை கற்பு முதலைகளால் காத்துனார். தற்கொண்டான் பேணி என்று சொல்கிறதுக்கு அங்கே சொல்கிற பொழுது கணவனுக்கு சொல்கிற பொழுது கணவனை உண்டி முதலியவற்றால் காப்பாற்றி அங்கே எழுதுகிறார். கணவனுக்கு உண்டி முதலையானெல்லாம் தந்து காப்பாற்ற வேண்டும். தனக்கு அப்போ தன்னை காத்து கொடுத்திருந்தால் கற்பு முதலைகளால் காத்து என்று எழுதிட்டு தகை சான்ற சொல் என்று சொன்னார். தகை சான்ற சொல் என்றால் பெண் என்றால் இப்படியல்வா இருக்க வேண்டும், இல்லற வாழ்க்கை என்றால் அவர்கள் 2 பேர் போலவா இருக்க வேண்டும் என்று தகை சார்ந்த தகுதியான சொற்களை எல்லாம் மற்றவர்கள் சொல்லும்படியாக வாழ்வது. அவங்க தான் சோர்விலாள் என்றால் இதிலே எந்த விதமான தடையும் இல்லாமல் நெறி பிறழாமல் வாழுகின்றவர்கள் அவர்கள்தான் பெண் என்று அவர் சொல்கிறார். இதெல்லாம் அந்த பெண்களுடைய சிறப்பாக சொல்லுகின்ற ஒன்று. அதைத்தான் தகை சார்ந்த சொற்காத்து என்று சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறார், சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளின் நிறைகாக்கும் காப்பே தலை என்று சொல்லியிருக்கிறார். தன்னை காத்து கொள்வதிலே சிறை ஒன்றும் செய்யாது, நிறையாக இருக்கிறது தன்னுடைய கற்புத்தான் அதை காக்குமே தவிர காவல் என்பது ஏதோ பூட்டு போட்டு கதவை மூடுவதல்ல என்றெல்லாம் அவர் அதை சொல்கிறார். சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை இவ்வளவு சொல்லிட்டு, ஒரு ஆடவன் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சரியாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே பெண்கள் சரியாக இல்லை என்றால் தெருவிலே ஆண்கள் நிமிர்ந்து நடக்க முடியாது என்று ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன அர்த்தம்? நாம் சரியில்லைன்னா அவங்க நிமிர்ந்து அவங்க வெளியில் தலை காட்ட முடியாது, நாம் வெளியே தலை காட்டினா தலை குனிஞ்சு போக வேண்டியதாக இருக்கும் என்றுதான் புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழார் முன் ஏறுபோல் பீடு நடை என்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த பிறன்மனை நைவாமை என்பதை வைத்துக்கொண்டு அறநூல்கள் சொன்ன விஷயங்கள். திரிகடுகம் அதிலையும் நான் சொல்லியிருக்கேன். திரிகடுகம் என்ற அந்த அறநூலில் இல்லிருந்து எல்லை கடப்பாள் ஒரு வார்த்தை போடுறார். அதாவது இன்றைக்கெல்லாம் பார்க்கும் கல்வி அதிகமாக போயிட்டதுனால நாகரிக உலகத்தில் அதெல்லாம் சாதாரணமாக போய்விட்டது. என்று திருமணம் ஆகியும் கூட கணவனை பிடிக்காமல் விட்டுட்டு போயிடுறது இருக்குது, விட்டு போயிடுறது, அது குற்றம். அதுக்கடுத்து பிடிக்கவில்லை என்றாலும் கூட அவனோடு வாழ்ந்து கொண்டே குற்றம் செய்தல் என்று அதை ரெண்டும் சொல்கிறார் திருக்கடிகத்தில் சொல்லும்பொழுது. இல்லிருந்து எல்லை கடப்பாள், வீட்டிலே தான் இருப்பாங்க, மனைவியாக ஒருத்தனுக்கு மனைவியாக இருப்பார்கள், ஆனால் எல்லை கடத்தல் அவனுடைய எல்லை தீர்வு. அதனால்தான் அந்த விலைமாதர்களுக்கெல்லாம் தமிழில் வரைவின் மகளிர் என்று ஒரு வார்த்தையை சொன்னாங்க. வரைவு என்று சொன்னால் திருமணம் என்று அர்த்தம், வரைவு என்றால் எல்லை என்று அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு எந்த ஆண் எல்லை என்றால் தன்னை கரம் பிடித்த கணவன்தான் எல்லை என்று, அந்த எல்லைக்கு மேல் போகக்கூடாது என்று கற்புடைய பெண்களுக்கு.
திருமணம் அதுதான் அவர்களுக்கு எல்லை. அந்த விலைமகளுக்கு அது கிடையாது, திருமணமும் கிடையாது, ஒரே ஆண் என்ற எல்லையும் கிடையாது என்பதாலே அவர்களை வரைவியில் மகளிர் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கிறோம். நிறைய சங்க இலக்கியத்தில் அந்த பாட்டு நமக்கு வரும். இல்லிருந்து எல்லை கிடப்பாள் என்ன சொன்னார், வல்லே அறுக்கும் கோள் அப்படின்னு. வல்லே அறுக்கும், விட்டுட்டு போயிட்டா கூட பரவாயில்லையா, வீட்டில் இருந்து கொண்டே இது மாதிரி தொல்லை செய்து தவறு செய்கிறார்களே அவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் தீவினையினாலே வந்திருக்கின்ற கிரகச்சாரம், அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. கோள் வல்லே அறுக்கும் கோள் என்று சொன்னார். நமக்கு தீமையாக வருகின்ற கோள் இருக்கு இல்லையா, தீமை செய்கின்ற கோள்கள், அதுபோல வீட்டிலே இருக்கின்ற கோள் என்று அவர் சொல்கிறார். கோளறு வரைக்கும் பாடினாலும் கூட அது போகாது என்பது போல அவர் வல்லே அறுக்கும் கோள் என்று அதையும் சொல்கிறார். இதெல்லாம் அந்த இதில் உள்ளது, இதெல்லாம் இவருக்கு இருக்காங்களே. இது ஐயாவுக்கு அதுவெல்லாம் அன்றைக்கி போன வகுப்பு நம்ம நடத்துந்து. எனக்கு என்ன வகுப்பில் எதை முடித்தோம் என்று சரியாத்தினால நான் அடுத்து நோட்ஸ் வந்துச்சிங்களா, இந்த இடையில் வந்துங்க நம்முடைய நூல் முறையில் அப்பா அவனுடைய பதிக முறையில் அவனுடைய பதிப்பு முறையில் மகளிர் இழிவு நல்குறவு என்று வருது. 1-5 பாட்டு தான், 10 பாட்டு இருக்குது. அந்த 10 பாட்டை நான் நிறுத்தி வைக்கிறேன். அந்த சனிக்கிழமை இதை நடத்துகிறோம். நான் எந்த நடத்தும் துறையாமல் இதெல்லாம் நம்ம நடத்திட்ட மாதிரி ஞாபகத்தில் நான் அக்னி காரியம் என்று அதுதான் இன்றைக்கி நோட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை நாம் இன்று இப்போ பார்த்துருவோம். அக்னி காரியத்தை தொடங்கிடுவோம். இடையில் ஒன்றும் இல்லை, இந்த மகளிர் இழிவு என்பது விலை மாதிரி பற்றி சொல்கிறது தான், அவங்களை பற்றி சொல்கிறது. நல்குறவு நம்ம முக்கியம், வறுமை அதை சொல்கிறது. அதாவது ஒழுக்கம் எப்பொழுது தவறுகிறது என்று சொன்னால் வறுமை வருகிற போது தான் தவறுகிறோம் பெரும்பாலும் என்று சொல்லி சரி வரட்டும் என்று மணிமேகலையில் அப்படி வருது இல்லையா. அதாவது பசி என்பது வறுமையினாலே வருவது, அந்த வறுமையினாலே வருகின்ற பசியினால் ஒழுக்கம் போய்விடும். என்ன, அடுத்தவனிடத்திலே கையேந்துதல் என்பது தப்பாப்படாது. பசியை போக்கிக் கொள்வதற்காக கையேந்தலாம் என்று போயிடுறாங்க, வறுமை வந்து. அதை அங்கே பசிக்கு சொல்கிறார். குடிப்பிறப்பழிக்கும் விழுப்பம் கொல்லும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நான் அணி களையும் மான் எழில் சிதைக்கும் பூண்ணையில் மாதரொடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி என்னும் பாவி. பசி வந்தால் என்னெல்லாம் நடக்குன்றதுக்கு ஒரு 4-5 வார்த்தையை சொல்லுகிறார் மணிமேகலையில். குடிப்பிறப்பு அழிக்கும்னார். நீ எவ்வளோ பெரிய குடிப்பிறப்பாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் பசி வந்தால் அந்த குலாச்சாரத்தை மீறுவாய். உபநிடதங்கள்லேயே அப்படி நமக்கு வருகிறது. நல்ல முனிவர்களாக இருக்கின்ற தபசிகள் கூட பசி வருகின்ற பொழுது அவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் என்று வருகிறது. எனவே குலாச்சாரம் மீறப்படும் என்று பார்க்கிறோம். அது குடிப்பிறப்பழிக்கும். விழுப்பம் கொல்லும் என்று சொன்னால் உயர்ந்த புகழ், உயர்ந்த நிலை, மற்றை கவலைப்படுவது கிடையாது, விழுப்பம் கொல்லும். அப்புறம் கல்வி. கல்வி என்ன சொல்லுகிறது, அடுத்த இடத்திலே கையேந்தாதேன்னு சொல்லுது. ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லுகிறது, இறப்பது தவறு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். ஆனால் பிடித்த கல்வி பெரும்புனை விடும். கல்வி என்ற ஒன்று துணை இல்லாமல் போய்விடும். கல்விதான் உனக்கு துணை, அது அங்கே துணைக்கு வராது. பிடித்த கல்வி பெரும்புனை விடும். நான் அணிகளையும் வெட்கத்தை விட்டு தெருவுக்கு வந்துடும். வீதியிலே வந்து தான் கேட்க வேண்டியதாக இருக்கும். பிச்சை எடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்லையே பார்க்கல, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குது, இதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் அணிகளையும் மான் எழில் சிதைக்கும்னார். வறுமை வந்துவிட்டால் அழகு எல்லாம் போய்விடுது, அழகு போய்விடும். அப்புறம் பூண்ணையில் மாதரோடு புறங்கடை நிறுத்தும்னார். நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவன் பெண்ணை வைத்துவிட்டு தான் வெளியே போய் சம்பாதிக்கிறோம். ஆண்மகளெல்லாம் வெளியே போய் சம்பாதிக்கிறோம். ஆனால் வறுமை வந்துவிட்டால் தான் மட்டும் போய் பிச்சை எடுத்தால் கொடுக்க மாட்டாங்க. எனவே ஒய்ஃபையும் கூப்பிட்டுக்குவாங்க. இப்போ அங்கே தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியும் கூப்பிட்டுக்குவாங்க, இன்னும் குழந்தையும் கூப்பிட்டுக்கிறாங்க. என்றால் நாணணிகளையும் மாநில சிதைக்கும் பூண்ணையில் மாதரோடு புறங்கடை நிறுத்தும், வெளியில் கொண்டு செல்லும். எனவே இது பசிப்பிணி என்னும் பாவி என்று. வறுமை வந்தால் இவையெல்லாம் இருக்கும். ஆனால் அதிலும் கூட ஒழுக்கமாக வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சிறந்தவர்களாக போற்றப்படுகிறார்கள் தான் நமக்கு வருகின்றது. இளையான்குடி மாறநாயனாரை பற்றி சொல்கிற பொழுது சேக்கிழாரைத்தான் சொல்கிறார். அல்லல் நல்குறவு ஆன போதிலும் வல்லர் என அறிவிக்கவே என்றார். இருக்கிற பொழுது எல்லாருக்கும் விருந்து கொடுத்தார் இளையான்குடி மாறர். வறுமை வந்துவிட்டு, ஒன்றுமே அவருக்கே கையில் கிடையாது, ஒன்றும் இல்லை, நிலம் விளையலை.
அல்லல் நல்லுறவு ஆன போதிலும் மல்லர் அவர் கொடுக்கக்கூடியவர் என்று அறிவிப்பதற்காகத்தான் பெருமான் அந்த நேரத்துக்கு வருகிறார் என்று பாடுறார். எனவே நல்குறவிலும் கூட அந்த நிலை மாறாமல் இருக்கின்றவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒழுக்கத்தை மாற்றுவது, நெறியை பிறழச் செய்வது நல்குறவல்லவா? எனவே அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த நல்குறவு என்பதையும் சொல்லுகிறார் என்று பார்க்கணும். இப்போ இதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு தடைன்றார். நாம் இனிமேல் படிக்கப் போகிற ஆகம நெறி, சமய நெறிக்கு இவையெல்லாம் தடை. அதனால் இவற்றையெல்லாம், இந்த குற்றங்களையெல்லாம் நாம் நீங்க வேண்டும் என்று தான் திருமந்திரத்தில் முதல் தந்திரமாக இவற்றையெல்லாம் நமக்கு சொல்லுகிறார். இது ஏறக்குறைய பண்படாத ஒரு நிலத்தை பண்படுத்துவது போல, விதைப்பதற்கு முன்னாலே பண்படாத நிலத்தை எல்லாம் பண்படுத்த, புறம்போக்கா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நன்செய் நிலமாக மாற்றுவது போல இப்பொழுது நம்முடைய மனம் அப்படிப்பட்டது. இதெல்லாம் இந்த குற்றங்கள் எல்லாம் உள்ளது. எல்லாரையும் பார்த்து சொல்லலை, அந்த குற்றங்கள் ஒவ்வொருத்துக்கு இருக்கு இல்லையா என்று பார்த்து நாம் அந்த குற்றங்களிலிருந்து நாம் நீங்க வேண்டும் அல்லவா என்று இவற்றையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் அந்த 2 பகுதி நான் இப்போ நிறுத்தி வைக்கிறேன். மகளிர் இழிவு என்பதையும், இன்னொன்று இதுவா நல்குறவு, வறுமை, வறுமை இப்போ சொன்னது வறுமை, அந்த 2ஐயும் நான் நிறுத்திட்டு அக்னி காரியம் என்பதை மட்டும் போகலாம். இது ஒரு ஊன்றி படிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. இந்த அக்னி காரியம், அக்னி காரியம் என்றால் வேள்வின்னு தான் அர்த்தம், வேள்வி செய்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இந்த வேள்வி செய்தல் என்பது யாருக்கு உரியது என்பதை சொல்லுகிறார். வேள்வியினுடைய வகைகளெல்லாம் என்ன என்று சொல்லி அதனுடைய பயன் என்ன என்றெல்லாம் இதிலே அவர் சொல்லப் போகிறார். அதனால் இந்த பகுதியை நாம் கொஞ்சம் ஊன்றி படிக்கணும். திருமூலர் அக்னி காரியம் என்பது பொது அல்ல, அந்தணர்களுக்கு உரியது. ஒரு விதிக்கப்பட்ட ஒரு சில தவங்களை அல்லது ஒழுக்குமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் முதல்ல. எனவே அந்தணர்கள் நிச்சயமாக அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் அது அக்னி காரியத்தை அவர் சொல்லுகிறார். இது பல பேருக்கு பல சந்தேகம் இங்கே வரும். இது ஆகம வழிபாடல்லவா, ஆகமசாரமாகத்தானே இருக்கிறது. ஆகமசாரமாக இருக்கின்ற இந்த நூலில் வேதத்தையும் வேள்வியும் சொல்லுகிறாரே, இது பொருத்தமா என்று பலரும் கேட்கிறார்கள். பலர் அதனாலேயே திருமந்திரத்தை அதிகமாக படிப்பது கிடையாது. சைவர்கள் அது இதன் நோக்கம் தெரியாமல் அப்படி படிக்கிறது இல்லை. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் சில பேர் கேட்டிருக்காங்க. முக்கியமாக நம்முடைய ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் திருமுறையிலே எதற்காக திருமந்திரத்தை சேர்த்திருக்கிறார்கள்னு அவர் கேட்பார். கேள்வி, திருமுறையில் நம்ம 12 திருமணம் திருமந்திரம் ஏன் சேர்த்தாங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பார். அப்போ அவருக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு தெரியுது. பல காரணங்கள் அது உடன்பாடு இல்லை அவருக்கு. அதே போல் இப்பொழுது வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க திருமந்திரத்திலே எல்லாம் கலப்பாக இருக்கிறது, சிவபரத்துவம் மட்டும் சொல்லப்படவில்லை, சக்தியை சொல்லுகிறார், வேதத்தை சொல்லுகிறார், வேள்வியை சொல்லுகிறார் என்று, அதனால் திருமந்திரத்தை நாம் படிப்பது கூடாது, பஞ்சபுராணத்தில் அதனால் தான் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் அவருக்கு, அதெல்லாம் அவங்களுக்குள்ள விஷயம், அது அவங்க சொல்கிற கருத்து. அதெல்லாம் நம்ம அவசரப்பட்டு சொல்லுகின்ற விஷயங்கள். அதில் உங்களுக்கு முதல்ல இந்த தொடக்கத்தின் பொழுதே உங்களுக்கு அந்த பகுதியில் வருகின்றது. அது நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம். வேதமோடு மெய்யாம், மேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் உள என்று சொல்கிறது இல்லையா, அந்த அந்த விஷயத்தை நாம் நினைவித்து கொண்டு இந்த பகுதியை படிக்கணும். இதுக்கு போவதற்கு முன்னாலே ஒரு செய்தி நான் விளக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்னது, அதை நினைவுபடுத்திங்க. இந்த தத்துவம் படிக்கிற பொழுதும் சாத்திரம் படிக்கிற பொழுதும் வேதம் ஆகமம் என்ற இரண்டையும் நாம் உடன்பட வேண்டும். முதல்ல உடன்படணும். இதில் வேதத்தை மறுப்பதோ ஆகமத்தை மறுப்பதோ கூடாது. ஏனென்றால் அப்படி மறுத்திருக்கிறார்கள். வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை மறுக்கிறவர்கள் அப்படி இருக்காங்க. ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தை மறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க.
இரண்டையுமே மறுக்கிறோம் இருக்கான், அதுவும் உண்டு. வேதத்தையும் ஆகம அந்த வேலையே வேணாம், விவகாரமே வேணாம், எனக்கு எனக்கு எதுவுமே வேணாம் கண்டு போடுறவங்க இருக்கான், அதுவும் இருக்கிறாங்க, லோகாயுதர் போன்றவர்கள். எனவே நாம் என்ன பண்ணோம், வேதம் ஆகம் அந்த இரண்டையும் மறுக்கிறவர்களை லோகாயுதர்கள் என்று நாம் தனியாக பிரிச்சிட்டோம். வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை மறுக்கின்றவர்களை புறச்சமயிகள் என்று நாம் மறுக்கிறோம். அவர்களை புறச்சமயம் வைத்துக்கிறோம். அதாவது தர்க்கம், சாங்கியம் இவையெல்லாம் நமக்கு பாஞ்சராத்திர உடம்புக்கு தான் புறச்சமயம் என்று சொல்லிடுறோம். அப்போது இந்த சமய பகுப்பு எதை வைத்து கொண்டு எந்த நூலை அடிப்படையாக வைத்து வருதுன்னா வேதத்தையும் ஆகமத்தையும் வைத்து வருது. இதில் தமிழராக இருக்கின்ற நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அண்ணா சொன்னார் ஒரு முறை, யானைக்கு தன் பலமே பலவீனம்னார். யானைக்கு தன் பலமே பலவீனம்னா இந்த சில பேர் வாட்ஸ்அப்பில் வரலாம் பார்க்கலாம். ஒரு குட்டி யானை கூட என்ன பண்ணும், பள்ளத்தில் விழ வேணாம், ஒரு சேத்துல விழுந்து, இப்போ நான் அண்மையில் பார்த்தேன், ஒரு சின்ன சேத்துல விழுந்து போதுங்க, வழுக்குது அந்த சேரு, வழுக்கு புதையலை இருந்தால் ஒன்று எழுந்த ஒன்றும் பண்ண முடியாதால், வழுக்கு நிலமாக இருக்கின்ற சேத்துல போய் அந்த யானை குட்டி மாட்டிக்குது. எல்லா யானையும் நிற்குதுங்க, அதனுடைய தாய் யானை மற்ற நிற்குதுங்க. அது உதவி பண்ண பார்க்குது, முடியல அதால், அவ்வளோ தூரத்தில் டக்குன்னு அதை தும்பிக்கை பிடிச்சி இழுக்க முடியல, அதால் நிற்குதுங்க, பார்க்குதுங்க, கொள்ளுதுங்க, இப்படி போய் வருது. இது எவ்வளவோ முயற்சி பண்ணுது. இந்த காலை வச்சா இது வழுக்குது, இதை வச்சா இது வழுக்குது. அப்போது அது பலமாக இருக்கின்ற ஒன்றே அதுக்கு பலவீனமாக போச்சு. அதைத்தான் அண்ணா சொன்னார், புதை சேற்றில் அகப்பட்டு கொண்ட யானைக்கு அதனுடைய பலம்தான் பலவீனமும். ஏன்னா அந்த பலத்தில் வெளியே வர முடியாது. மான் போன்றவையெல்லாம் மாட்டுச்சு வச்சுங்க, ஒரு துள்ளி வந்துடும், அதெல்லாம் அது ரொம்ப லேசாக வந்துடும். ஒரு காலை ஒன்று இழுத்தா கூட மற்ற 3 காலை வைத்து வந்துடும். இதால் முடியாது. தமிழர்களை சொன்னார் இப்படி, தமிழர்களுக்கு அது யானைகள் போலன்னார். நமக்கு பலமும் பலவீனமும் அதுதான். எது என்றால் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர்கள் நாம்போம். சங்க இலக்கியம், தொல்காப்பியம், நீ எந்த நாகரிகம், உலக நாகரிகம், நீ எதை எடுத்தாலும் நமக்கு இணை கிடையாது. அதுதான் பலம், அதுதான் பலவீனம், அதுதான் பலவீனம். அதனால் என்ன போச்சு, கேரளாவில் ஒரு கதை உண்டு. என்னுடைய தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்ததுன்னு சொல்லிகிட்டே இருந்தானா. அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, பூனை கூட கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணான், பழைய பெருமையை சொல்லிகிட்டே இருந்தானான். எங்கள் தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்ததுங்க, அது எப்படி வளர்த்தா தெரியுமா, ஏன்னா அவன் காலம்பரா சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா தாத்தாவுக்கு தான் நீ என்னடா வச்சுங்கிறேன்னு அவனு இல்லைன்னா. அதே மாதிரி நாம் பழம்பெருமை மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லைன்னார் இல்லையா. பழமைகளை பேசிகிட்டு இருக்கிறது நாம் அதை பின்பற்றுகிறோமா, நாம் என்ன இன்றைக்கி ஒரு மொழிக்கோ பண்பாட்டிற்கோ நாம் கொடை செய்திருக்கிறோம், கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது நம்முடைய வாழ்க்கையில், விலகித்தான் போகிறோமே தவிர புதுசாக ஒன்றும் நம்ம செய்யலை. அப்போ அது பலவீனமாக போயிடுச்சு. நான் அதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், வேதம் என்பது நம்முடைய நாகரிகத்திற்கு பின்னாலே வந்த நூல்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வேதம் ஆகமம் என்ற அந்த வரிசை சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டால், தொல்காப்பியத்திற்கு பின்னாலே வந்த உபநிடதங்கள்லாம் பல இருக்குது. காலத்தினாலே பின்பற்ற தொல்காப்பியத்திற்கு பின்னாலே இருக்கின்ற உபநிடதங்கள்லாம் பல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நச்சினாருக்குடைய கருத்து அதுதான். வேதத்தை 4ஆக பிரித்தார் இல்லையா, 4ஆக தொகுத்தார் இல்லையா, ரிக், யஜு, சாமம், அதர்வணம் என்று. தொல்காப்பியர் காலத்தில் அது 4ஆக அப்படி தொகுக்கப்படவில்லை. அவர் காலத்திலேயே, அவர் காலத்துக்கு பின்னால் தான் வியாசர் தொகுத்தார் என்ற அந்த குறிப்பில் வேதத்தில், தொல்காப்பியத்தில் வேதம் என்று வருகிறது, அரங்கரை நாவின் முற்றிய அதங்கோட்ட ஆசான் என்று வருது இல்லையா. அரங்கரை நாவின் முற்றிய அதங்கோட்ட ஆசான் என்று வர்றதுக்கு வேதங்களிலே சிறந்தவனாக இருக்கின்ற அதங்கோட்ட ஆசான் எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார், ரிக் என்று ஒன்று சொல்லிட்டு, சாமம் என்று ஒன்று சொல்லிட்டு, பௌஷ்யம் என்று சொல்லுகிறார், தலவகாரம் என்று சொல்கிறாரே தவிர யஜுர் சாமம் என்று இருக்கு என்று அவர் சொல்லலை நச்சினார்க்கிடையே. ஏன்னா அந்த காலத்தில் அது தொகுக்கப்படவில்லை என்று பார்க்கும். அப்போது தொல்காப்பியர் காலத்திற்கு பின்னால் தான் அது தொகுக்கப்பட்டிருக்கு. காலப்பத்தில் பார்த்தாலே அப்படி தான் தெரிய சொல்கிறோம் நாம். அதனால் என்ன ஆயிற்று, நமக்கு பின்னாலே தொகுக்கப்பட்டு அது சொல்லப்பட்ட அந்த வேதத்தை நாம் பின்பற்ற வேண்டுமா,
வேண்டாம்ன்றான். இது கடுமையாக சொல்கிறவங்க. அதாவது இப்போ எப்படி எல்லா சொற்களும் தமிழ் சொற்கள் தான், வட சொல் ஒன்று கூட இல்லை என்று தேவநாய பாவாணர் போன்றவங்களாம் எழுதுறாங்க இல்லையா? அதுபோல எல்லா நெறியும் நம்மிடத்தில் இருக்குது, நாம் ஏன் வேதத்தை பின்பற்ற வேண்டும், வேதம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். பெரியவர்களாக இருக்கின்ற சான்றோர்கள் சங்க காலத்திலிருந்து அப்படி வேதங்களை பற்றி வருது. வேதம் என்ற சொல்லும் நமக்கு வருகிறது. திருவள்ளுவர் வேதத்தை பற்றி சொல்லுகிறார். அதனால் அந்த நூலில் நம்முடைய நெறி இல்லை. எது முக்கியமாக சிவநெறி என்று சொல்லுகின்ற சிவனை பரம்பொருளாக கொள்ளுகின்ற நெறி அங்கே இல்லை. மொழியும் நம்முடைய மொழி அல்ல, வேற்று மொழி. அதே சமயத்தில் வழிபாட்டு முறையும் நம்முடைய வழிபாட்டு முறை அல்ல, அவர்களுக்கு வேள்வி. அதே போல் வேள்வியிலும் கொலை வேள்வி. இதெல்லாம் முற்றிலுமாக வேத நெறி நம்மிடத்தில் மாறுபட்டிருக்குது. இப்படி எதிரையுமே கட்டுப்பாடு இல்லாமல் நம்மோடு அடங்காமல் இருக்கின்ற அந்த நெறியை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று கண்மூடித்தனமாக அதை மறுக்காமல் பெரியவர்கள் கொஞ்சம் சிந்திக்கிறாங்க. என்ன சிந்திக்கிறார்கள்? வேதத்தை உருவாக்கிய ரிஷிகள், உபநிடதங்களை சொன்னவர்கள், மந்திரங்களை சொன்னவர்கள் எல்லாம் ஏதோ இறை பற்றோடு தான் சொல்லியிருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கையோடு மனித இனத்தை உயர்த்திருக்கிறார்கள். உலக வாழ்க்கையிலே நமக்கு மேல் ஒரு இறைவன் இருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். தோத்திரங்களை பாடுகிற பொழுது அச்சத்தினாலே பாடியதெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை, பயத்தினால பாடியிருக்காங்க. உபநிடதம் என்று வந்துவிட்டால் நல்ல ஆராய்ச்சி அங்கே இருக்குது, தத்துவ ஆராய்ச்சி இருக்குது. எனவே அதை முற்றிலுமாக ஒதுக்க முடியாது என்று சொல்லி ஒரே ஒரு சமாதானம், ஒரு காம்ப்ரமைஸ் நாம் செய்திருக்கிறோம். அது என்ன சமாதானத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், சமணமும் பௌத்தமும், அது நம்ம இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சமணமும் பௌத்தமும் வேள்வியை, வேதத்தை நேரடியாக மறுத்தது. நாம் ஏன் மறுத்தார்கள் என்று சொன்னால், இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, பெரியார் அந்த அந்தணருடைய ஆதிக்கத்தை, பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறார். அப்போது பிராமணர்களை நேராக எதிர்க்க முடியாது, எதிர்த்தார், சொன்னார், தைரியமாக சொன்னார் தான். அதை விட இன்னொன்று என்ன செய்யலாம் என்று சொன்னால், கடவுள் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் முக்கியம், ஆலயம் தானே அவங்க முக்கியமாக வச்சுருக்காங்க, கிரிகைகளை வைத்து கொண்டு கிட்ட வராங்க. எனவே நீங்கள் அதிகமாக அச்சப்படுகின்ற, நம்புகின்ற கடவுளே இல்லை என்று சொன்னால் அவருடைய ஆதிக்கம் குறைந்து போகும் என்று தான் சொன்னால் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இதெல்லாம். அதே போல் அவங்க என்ன பண்ணாங்க, சமணர்களும் பௌத்தர்களும் வேதத்தை கடவுள் இல்லை என்று மறுத்தால் வேதம் மறுக்கப்படும் என்று சொல்லி, அவர்கள் வேள்வி மறுக்கப்படும் என்று சொல்லி, கடவுளே இல்லை என்றால் கடவுளை வைத்துத்தானே நீ வேள்வி செய்கிற பொழுது கொலை செய்கிறார். எனவே கொல்லாமை மேற்கொள்ளவில்லை, நாங்கள் எல்லாம் கொல்லாமை மேற்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த கொல்லாமையை மேற்கொள்ளாத அந்த வேத வேள்வியை அவர்கள் மறுத்தார். இது ஆரம்பம். இப்போ அவர்கள் சரி, அவங்க சரி, சமணரும் பௌத்தரும் சரி, அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதை நான் எழுதியிருக்கிறேன், அப்பா உரையில் சொல்லியிருக்காங்க. பௌத்தர்கள் என்ன பண்ணாங்க, கடவுளை மறுத்தார்கள், புலாலை ஏற்றுக்கொண்டார்கள். கடவுளை மறுத்து, வேதத்தை மறுத்து புலாலை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்கிறேன், வேள்வியில் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்க புலால் சாப்பிடலாமா, புலாலை ஏற்றுக்கொள்ளலாமா? அது ஒரு வகையில் கொலை தானே. அப்போது வேள்வியிலே செய்தால் கொலை தப்பு, வெளியில் செய்தால் சரியா? ஒரு கசாப்பு கடையில் கொலை செய்தால் சரி, வேள்வியில் கொலை செய்தால் தப்புன்னா, வேள்வியிலே கொலை செய்கிறீர்கள் நாங்கள் வேள்வி எதிர்க்கணும்னு சொல்லிட்டு பௌத்தர்கள் புலாலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சமணர்கள் இரண்டையுமே மறுத்தாங்க. இந்த பிரச்சனையே வேண்டாம், எங்களுக்கு புலாலும் தேவையில்லை, வேள்வியும் தேவையில்லை என்று மறுத்தார். இப்போ இந்த நிலையில் பார்க்குற பொழுது இப்போ நம்ம போகிறோம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை என்றால், இன்றைக்கி நம்ம வேறாங்க. பழைய தமிழருடைய நிலை என்னன்னு சொன்னால், வேள்வி இல்லை என்றாலும் உணவிலே புலால் இருந்திருக்கிறது, அதை மறுக்க முடியாது நம்மால். இன்றைக்கும் கூட புலாலை நம்மால் விட முடியாத சைவல் இருக்கிறார்கள் இல்லையா, பார்க்குறோம் இல்லையா? அப்போது அது என்ன பண்ணுறது, நம்முடைய உணவு முறைகளும் அப்படி இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும். அப்போ என்ன செய்தார்கள், புலால் மறுத்தலை மறுக்காமல் கொல்லாமை என்பதை ஏற்றுக்கொண்டார். கொலை செய்யக்கூடாது, நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா வேள்வியில், யாரை பார்த்து, வேதத்தை பார்த்து சொல்கிறார். வேத நெறியிலே
நீங்கள் வழிபாடு என்று தெய்வங்களுக்கு செய்கிறீங்க, பல தெய்வங்களுக்கு செய்கிறீங்க. பல தெய்வங்களுக்கு செய்கின்ற அந்த வழிபாட்டிலே ஒரே ஒரு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம், கொலை வேள்வி வேண்டாம், கொலை செய்யாதீர்கள், அதை நீங்கள் விட்டுட்டா அதை நாங்களே ஏற்றுக்கிறோம் என்று கடவுளை மறுத்து விட்டு வேதத்தையே மறுப்பு சரியா? அவர்கள் செய்கின்ற கொலை வேண்டாம் என்று சொல்லி அவர்களை திருத்தி அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளும் சரியா என்று எண்ணி பார்க்கிற பொழுது கடவுளை மறுத்தவர்கள் நிச்சயமாக கடவுளை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. ஆனால் கொலை செய்கின்ற இவர்கள் வழிபாட்டு முக்கிய வச்சுக்கிறதுனால வழிபாடு செய்கிற பொழுது தெய்வங்கள் எல்லாம் கருணைமயமானதல்லவா, எனவே நீங்கள் அப்படி கொலை செய்யக்கூடாது என்று சொன்னால் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு, பின்னாலே அவர்கள் திருந்துவார்கள் என்ற முறையில்தான் நாம் அந்த வேத நெறியை ஏற்றுக்கிட்டோம். வேத நெறியை ஏற்றுக்கிட்டோமே தவிர வழிபாட்டு முறையில் எந்த மாற்றமும் நமக்கு இல்லை. என்ன, இந்த சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போகிற பொழுது எல்லாம் முதல்ல ரஃப் டிராஃப்ட் எடுப்பாங்க, அப்புறம் டைப் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு அங்கே போகிற பொழுது ஒரு தப்பு ஏதாவது ஒன்று இருக்கும், ரிஜிஸ்டர் பண்ணும்போது தப்பாக இருக்கும். அந்த காலத்தில் தான் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கோடு போட்டு எழுதி வரி பிளப்பு என்று கீழே எழுதுவாங்க, வந்திருக்குது ஆனால் வரி பிளப்பில் இப்படி ஒன்று இருக்குது என்று சேர்த்து எழுதுறோம் இல்லையா, அதை ஏற்றுவாங்க. அதுவும் அது உடன்பாடு தான். வரி பிளந்து என்ன எழுதுகிறாங்களோ அதுவும் இந்த பத்திரத்திலே பதிவு செய்யப்படுகிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுபோல் நாம் என்ன பண்ணோம், ஆகம நெறியிலே எல்லாம் முற்றிலும் வேதத்துக்கு மாறாக இருந்தாலும் கோயில் முறைகளில் வேள்வியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்றுக்கிட்டோம். இப்போ அதுதான் தப்பாக போச்சு, அது வேறு விஷயம் நம்ம. ஆனால் பெரியவர்கள் என்ன, எல்லாருக்கும் பொதுவாக போக வேண்டும் என்று சொல்லித்தான் வேள்வியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று. ஆனால் பாகசாலை பள்ளி இதில் பார்க்க கோயிலில் பார்க்குற பொழுது நமக்கு பள்ளியறை இருக்கிறது பார்க்குறோம், அது போகசாலை. சாப்பாடு இருக்கு இல்லையா, நைவேத்தியம் வைக்கிற இருக்கு இல்லையா, அது பாகசாலை என்று சொல்லுவாங்க. அப்போ பாகசாலை போகசாலையோடு யாகசாலையும் சேர்க்கப்பட்டது. ஆகமுறையிலே யாகசாலை என்பது பின்னாலே சேர்க்கப்பட்டது. பாகசாலையில் நமக்கு உடன்பாடு, பள்ளி அறையில் நமக்கு உடன்பாடு, ஆனால் யாகம் உடன்பாடு இல்லை. ஆனால் வேள்வியை ஏற்றுக்கொண்டதாலே யாகசாலை உடன்பாடு. அப்போது யாகசாலையை நாம் பள்ளியை கோயிலில் வைத்ததால் என்ன என்றால் அங்கே கொலை இல்லை, கொலை வேள்வியாக அங்கே செய்ய முடியாது. நீங்கள் வெளியில் எங்கே செய்திருந்தீங்க, கோயிலுக்குள்ளே வந்து பெருமானுக்கு முன்னாலே செய்வதாலே அந்த யாகத்திலே கொலை வேள்வி நமக்கு கிடையாது என்று தான் நாம் அந்த ஒரு சமாதானம் செய்து கொண்டு மாற்றம் செய்து கொண்டு நாம் வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு முறை. இது இப்படி இருக்கட்டும், அந்த ஒரு செய்தி. இதுக்கு இடையில் இன்னொரு செய்தி நாம் தெரிந்து கொள்ளணும். அது கொஞ்சம் சிக்கலான செய்தி தான், இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் அண்மையில் 2 நாளைக்கு முன்னே பவானியில் எனக்கு ஒரு பேச்சு போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு கோயம்புத்தூர் வந்தேன். அங்கே செல்லியப்பனார் பெரியவர், அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக பார்க்க அவர் உடம்பு வேறு சரியில்லைனாங்க. அப்புறம் தான் வந்திருந்தார், பேச்சுக்கு வந்திருந்தார், கற்பகத்துக்கு வந்திருந்தார். அப்புறம் அவன் முடிச்சு இரவில் போய் வீட்டில் பார்த்தேன். அவர்கிட்ட சில பேசிட்டு இருந்தால் இப்போ சில கேள்வியெல்லாம் கேட்டேன். அவர் நம்ம சித்தலிங்காவை கேட்டிருக்கேன் அந்த மாதிரி சில கேள்வி. அதில் என்னென்னா, தீட்சை முறையில் நமக்கு சைவத்தில் நமக்கு இருக்குது, சித்தியாரில் வருது, நயன தீட்சை, ஸ்வரிச தீட்சை, வாசக தீட்சை இதெல்லாம் வருது இல்லையா. ஔத்ரி தீட்சைன்னு ஒன்று வருது. ஔத்ரி தீட்சை என்றால் யாகம் வளர்த்து தீட்சை தருதல் என்று வருது, இருக்குது. இப்போ நான் என்ன அவங்கள கேட்டேன், நம்ம சித்தலிங்காவும் கேட்டிருக்கிறேன், அவரையும் கேட்டேன். சித்தலிங்கா ஒரு பதில் சொன்னார், அவர் ஒரு பதில் சொன்னார். என்னென்னா, தீட்சை என்பது ஆகம முறை, உபநயனம் என்பது வேத முறை. இப்போது ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு தீட்சை தரப்பொழுது ஔத்ரி தீட்சைன்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, இது என்ன வேத நெறியா ஆகம நெறியா? கொடுக்கிற தீட்சை ஆகம நெறி, கொடுக்குற முறை வேத நெறியாக இருக்குது, ஔத்ரி தீட்சை என்று இருக்குது. இது சித்தியாரில் கூட நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே. உண்மையிலே எனக்கு இது சந்தேகம் தான். அப்பா இருந்து கூட அந்த சந்தேகம் கேட்குற புத்தி நமக்கு அப்போ இல்லை, ஏதோ பொது படிச்சுன்னு தவிர இப்போ அந்த சந்தேகம் நமக்கு வருகிறது. சித்தலிங்கம் என்ன சொல்லிட்டாங்க, என்னப்பா இப்படி சொல்கிற, அது இது வேள்வி நம்முடையது தானேன்ட்டார். நம்முடைய நெறிதானே வேள்வி என்று அவர் சொல்கிறார். நான் அவரை ஏன் கேட்டேன்னா, பேரூர் ஆதீனம் வீரசைவம், வீரசைவ ஆதீனங்கள் எல்லாம் வேதத்தை நேராக எதிர்க்கிறவங்க, அவங்க வேதத்துக்கு உடன்பாடு கிடையாது அவங்களுக்கெல்லாம். வேதத்தை மறுக்கின்றவர்கள் வேள்வி செய்கிறாங்களே, எப்படி எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது என்று நான் அதை தான் அவரை கேட்டேன். இல்லைப்பா வேள்வி நம்மளுக்கு தானே, வேள்வி நம்மளுக்கு தானேன்னு அவர் அப்படி சொல்லிட்டார் அவர்.
பெரியவர் சொன்னாலும் கூட எனக்கு சமாதானம் ஆகலை, மனம் எனக்கு சமாதானம் ஆகலை. அது ஒரு விஷயம். அவர் சொல்லிட்டார். நான் செல்லியப்பனாரை கேட்டேன், இந்த கேள்வி அவர் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், ஒரு வகையில் அவர் சொன்னது சரி, அப்பா அதை சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு, நாம் அதை சொல்கிறோம். அவர் என்ன சொன்னார், ஔத்ரி தீட்சை என்பது பக்குவம் இல்லாதவர்களுக்கு செய்வது. அதாவது உடனடியாக அந்த பக்குவம் வராது, இந்த கிரியைகள்லாம் செய்தால்தான் வரும். இப்போது அது எது போல என்று சொன்னால், சில பேருக்கு பார்த்தவுடன் இந்த குறிப்பிலே தெரிஞ்சுக்குவாங்க, அவர் கொஞ்சம் கோபமாக இருக்காருப்பா, கொஞ்சம் அப்புறம் போகலாம்பா அப்படின்னு அந்த பார்வையிலே தெரிஞ்சுக்குவாங்க. அல்லது ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அவர்களுடைய தகுதிக்கேற்ற, அறிவினுடைய தகுதிக்கேற்றாற் போல அந்த வாக்கு குறிப்பு அமையும். மந்திரிகளுக்கெல்லாம் அப்படி இருக்கணுமா, சொல்லக்கூடாது. ஒரு அரசன் அப்படி திரும்பி பார்த்தாலே புரிஞ்சுக்கணுமா, அவங்களாம் குறிப்பினாலே புரிஞ்சுக்கணும் என்று குறிப்பில் குறிப்பிடல்வாரை உறுப்பினோடு யாது கொடுத்தும் கொள்ளது என்று வள்ளுவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அதுபோல தீட்சையில் நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை இதெல்லாம் இருக்கு இல்லையா. நயன தீட்சை என்பது பார்த்தவுடனே அவளுக்கு பக்குவம். அதை விட கொஞ்சம் குறைந்தால் ஸ்பரிச தீட்சை, அதை விட ஒன்று குறைந்தால் வாசக தீட்சை, வாசக தீட்சை, அதை விட குறைந்தால் சாத்திர தீட்சை என்று சொல்லிட்டு அதற்கு பின்னால் பக்குவம் வந்த பின்னாலே திருவடி தீட்சை என்பது பின்னாலே வைப்பது. இதுதான் நம்முடைய முறையாக இருந்திருக்குது. இதில் பக்குவப்படுத்துவதற்காக, அவளை பக்குவப்படுத்துவதற்காக செய்கின்ற கிரியைகளை செய்து பக்குவப்படுத்துவதற்காக செய்வது தான் ஔத்ரி தீட்சை என்ற அந்த குறிப்பை அவர் செரியப்பனார் இந்த குறிப்பை சொன்னார். சரி, அது ஒரு வகை இருக்கட்டும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஔத்ரி தீட்சையில் புறத்திலே யாக குண்டங்களை வைத்தும் செய்யறது, அது ஞானாவதி என்றாங்க. புறத்திலே இல்லாமல் அகத்திலேயே ஓமகுண்டங்களை எல்லாம் வைத்து செய்வது என்பது இது கிரியாவதி. அகத்திலே செய்தால் ஞானவதி என்று, ஞானவதி கிரியாவதி என்று ஔத்ரி தீட்சை வைத்திருக்கிறாங்க என்று பார்க்கணும். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வேத நெறியை ஏற்றுக்கொண்டு வேள்வியை ஏற்றுக்கொண்டதாலே இதில் வந்த கலப்புக்கள் இதெல்லாம், இந்த கலப்பையெல்லாம் நாம் நீக்கிவிட்டு பார்ப்பது என்பது ஆகம நெறி. ஆனால் யாரும் நம்முடைய பெரியவர்கள் அதை விளக்க வேண்டும் என்று எண்ணலை. நம்முடைய திருவாசகமாக கூட இருக்கட்டும், திருமந்திரமாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அந்த வேத நெறியை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் முறை வேறு, நம்முடைய முறை வேறு. என்ன சொன்னாங்க, இப்போ ஞானசம்பந்தர் அதை கேட்குறாங்க. ஞானசம்பந்தர் இவ்வளோ பாடியிருக்கிறாங்களே, ஆனால் அவங்க அப்பா வெள்ளிக்கு பணம் வாங்கி கொடுத்தார் இல்லையா என்று கேட்குறாங்க. சாதாரணமாக கேட்டுடுறாங்க. அவர் என்ன சொல்கிறார் என்றால், வேத நெறியிலே வேள்வி செய்தாலும் அந்த அந்தணர்கள் பல தெய்வ வணக்கம் செய்தாங்க இல்லையா, அது அல்ல. பல தெய்வ வணக்கம் செய்கின்ற வேள்வி என்பது முறை வேறு. இப்போது திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புரியறதுக்காக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு திருமணமாக கூட இருக்கட்டும், சாதிக்கேற்றாற் போல சடங்குகள் இருக்கும் திருமணத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் நாயக்கன்பேட்டை பக்கம், அவருடைய கல்யாணத்துக்கு போனால் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, கணவன் மனைவி 2 பேருமே மஞ்சள் ஆடை கட்டிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், பெண்ணுக்கு கூரை சேலையை சிவப்பு கொடுக்குறோம், இது பட்டு வேஷ்டி நாம் கொடுக்குறோம். அவங்க 2 பேரும் அந்த சடங்கு முடிகின்ற வரையில் உங்களுக்கு மஞ்சள் எல்லாம் போட்டுருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இன்னும் சில சடங்குகள் வச்சுட்டு இருக்காங்க. அப்போது திருமணம் என்று ஒன்று இருந்தாலும் சாதிக்கேற்றாற் போல சடங்கு மாறுது இல்லையா. அதை நான் எதில் கொண்டு போய் சேர்க்கறது, திருமணம் நடக்குதுங்க அவ்வளோதாங்க, ஏதோ அவங்க ஜாதிக்காக செய்துக்கிறாங்க என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தாலி கூட தான், தாலி கூட ஜாதிக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் அந்த கிரியைகள் நமக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதால் நாம் வேதத்தில் சொல்லுகிற பொழுது வழிபாடு செய்யலாம், பல தெய்வங்கள் வழிபாடு அவங்க செய்கிறது, பல தெய்வ வழிபாடு. இன்னொன்று அதை அக்னி மூலமாகத்தான் வழிபாடு. எல்லாவற்றையும் அக்னிக்கு அபிஷாகத்தருது. நாம் நைவேத்தியம் கொடுக்குறதும், இப்போ நைவேத்தியம் தட்டில் வச்சுருக்கோம், இது நைவேத்தியம். அவங்க இந்த வாழைப்பழமாக எடுத்து நெருப்பில் போட்டுருவாங்க இல்லையா. என்றால் எல்லா வைத்தியத்தையும் இங்கே நைவேத்தியமாக அவிபலி என்று இது முழுக்க முழுக்க வேத வேள்வி. அப்போ நாம் என்ன பண்ணார், எடுத்துக்கொண்டு அக்னி வளர்ப்போம். அக்னி வளர்க்கிற பொழுது அந்த அக்னியை சிவாக்னியாக மாற்றுதல். இன்னொன்று, பூஜை செய்கிற பூஜை மட்டுமல்ல, எது செய்தாலும் செய்வனுடைய கருத்து நோக்கித்தான் பலன் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஏழைக்கு நீங்கள் பொருள் தரீங்கன்னு சொன்னால், ஏதோ தரீங்கன்னு சொன்னால், ஐயோ பாவம் பழிச்சு போகட்டும் என்று நீங்கள் கொடுத்தால் அதுக்கு ஒரு பலன். ஏதோ தர்மம் செய்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்களே
அதுக்காக கொடுக்குறேன் என்றால் அதுக்கு ஒரு பலன். இவன் கொடுக்குறான் போக மாட்டான், கொடுத்துருவோம் என்று கொடுப்பு. இப்படி கொடுக்குறது எத்தனை பல வகை இருக்கு இல்லையா? அது அதற்கு ஒரு பலன் இல்லையா? அது அதற்கு நம்முடைய கருத்துக்கு ஏற்றார் போல பலன். அதுபோல அக்னி என்று சொன்னால் அந்த அக்னியை அட்டமூர்த்தத்திலே ஒன்றாக இது பெருமான் எழுந்தருளிருக்கின்ற ஒரு இடம், அதாவது அதிஷ்டானம் என்று எண்ணிக்கொண்டு சிவாக்னியாக எண்ணுதல் என்பது சைவ வேள்வி. அவங்க அப்படி அல்ல. அக்னி என்றால் அக்னி தேவன், அக்னியாக இருக்கின்ற அவன் ஒரு தனி தெய்வம். அந்த தெய்வத்தின் மூலமாக வருணனுக்கு, வாயுக்கு, இந்திரனுக்கு என்று அவர்கள் கொடுக்குறாங்க. நாம் அப்படி இல்லை, சிவாக்னியாக வளர்த்து சிவமே உனக்கு நான் தருகிறேன் என்று கொடுக்கின்ற வேள்வியாக நாம் மாற்றுறோம். இதெல்லாம் வேள்வியை ஏற்றுக்கொண்டு சைவமாக மாற்றியது. புலால் கிடையாது, கொலை வருத்தல் நமக்கு கிடையாது என்று இதெல்லாம் இந்த வேள்வியை ஏற்றுக்கொண்டு ஆகம நெறியிலே நம்முடைய சைவ நெறிப்படி சிவநெறிப்படி செய்கின்ற ஒன்றாக இருக்குது. அதனால தான் இப்போ அப்பாவுக்கெல்லாம் அப்படி என்ன அந்த கருத்து உண்டு. அவங்களாம் இவ்வளோ கடுமையாக சொன்னது கிடையாது அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் ஒன்று ஒன்றா அறிமுகப்படுத்துகிற பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுடைய வீட்டில் வேள்வி கிடையாதுங்க. இப்போ நான் சொல்கிறேன், அது இன்றைக்கும் என்ன சொல்கிறேன். இப்போ சைவ வேள்வி பற்றி இவ்வளோ சொல்கிறோம், அப்போ சைவ வேள்வி செய்யலாமேன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போது சார் இப்படி சொல்லிட்டீங்க, வேள்வியிலே மாற்றம் செய்துட்டீங்க நீங்கள், அவன் மாதிரி இல்லை. ஆனால் செய்முறை செயல் என்பது அவங்கள் தானே, வேதத்தில் தானே விதிக்கப்பட்டிருக்கு. அதையே நாம் செய்யணும். எனவே அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க வழிபாட்டில் போயிடலாம். நமக்கு அந்த தைரியம் இல்லை. இப்போ கல்யாணம் சொன்னால் கட்டாயம் வேள்வி வேண்டும்ன்றாங்க. புதுமனை புகுவிழாவா வேள்வி வை. அவங்க என்ன மந்திரம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு இல்லை. இப்போ அதனால் என்ன போகுது, உங்களுக்கு அந்த சடங்கை விட முடியலையா, உங்களுக்கு நான் செய்கின்ற வேண்டுகோள் என்னன்றான், நீங்கள் ஐயரை கூட கூப்பிடுங்க, தப்பில். அது வேற வச்சுடுறாங்க. நம்ம ஆள் தான் சரியாக செய்ய மாட்டான்ப்பா, ஐயரை கூடுப்பா அப்படின்னு அது வேறு சொல்கிறாங்க. இருக்கட்டும், அது செய்யணும் செய்யணும் தப்பு, நான் மறுப்பு சொல்ல. ஐயரே கூட கூப்பிடுங்க, அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிங்க, திருமுறையை பாடுங்க. அந்த மந்திரம் உங்கள் மந்திரம் வேணாங்க. பெருமானை சிவனாக பாவிப்பண்ணு வரவே மாட்டாங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குறதா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க கொள்கை அது. வேள்வி என்று சொன்னால் அவங்க நெருக்கி தான் போவாங்களே தவிர இப்படி போக மாட்டாங்க. எனவே நாம் என்ன சொல்கிறோம், நீங்களே செய்யுங்களேன் வேள்வி. இதைத்தான் அவங்க செய்தாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் என்ன பண்ணாங்க, தேசிகர்னு ஒரு என்ன தெரியுங்களா, தேசிகர்னு சொல்லுவாங்க அவங்கள. முதலே இருந்த நம்ம முதலே தான் வரலாம். ஆனால் பாட்டு பண்ணற எம் தண்டமாணி தேசிகர் அவராக இருக்கட்டும், திருமுறைக்கு உரை எழுதின தண்டமாணி தேசிகர் அவராக இருக்கட்டும், ஐந்தாம் திருமுறைக்கு உரை எழுதிய சிங்காரவளன் என்னுடைய நண்பர் அவங்களா இருக்கட்டும், எல்லாம் தேசிகர்கள். அவங்கெல்லாம் தேசிகர் தான் என்னன்னு சொன்னால் ஐயரும் கிடையாது. அவங்கெல்லாம் இந்த வேத வேள்வியை மறுத்து முழுக்க முழுக்க வேள்வி அவங்களும் செய்வாங்க, வேள்வி செய்வாங்க. சிவாக்னியாக வளர்த்து கொண்டு அந்த முறையை பின்பற்றுகிறார்கள் இவர்கள், அதை மாற மாட்டேன்றாங்களே என்பதனால அவர்களை கூப்பிடக்கூடாது, நாம் செய்வோம் என்று ஒரு பகுதியினர், அந்த பிள்ளையாரோ முதலியாரோ ஏதோ ஒரு நல்ல, ஆனால் சைவர்கள் மட்டுமல்ல, உணவுலையும் செய்வர்கள் அவர்கள்லாம், புலால் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் குடி வச்சுக்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குடி அவங்களாம் இந்த அந்த மாதிரி இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா பூணல் போட்டுக்குவாங்க. எல்லாம் அவர்கள் மாதிரியே செய்து கொண்டு மாயவரம் அங்கே தான் பிள்ளை தான், மாயர் பிள்ளை அவங்க தான். நாங்கள் இருந்தில்லை மாயத்து அங்கே தான். என்ன பண்ணுவாங்க, திருமுறைகளை வைத்து கொண்டு தான் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அவங்க தான் வருவாங்க, நல்லதோ கெட்டதோ. அதாவது திருமணம் செய்வார்கள், பிற்கடன் போன்றவற்றையும் செய்வார்கள், பிதிர்க்கடன் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படி ஒரு எதிர்ப்பு வேற மாதிரி போயிட்டு சடங்கு வந்துடுச்சு, நமக்கு வேறத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ வேற மாதிரி செய்யுங்க என்று சொல்லி வேள்வியை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பார்க்குறோம். இது பல பேருக்கு புரியறதில்லை. ஏன் வேள்வி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறோம் என்றால், நமக்கென்று இருக்கிற வழிபாட்டு முறையில் திருமுறைகளில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஞானசம்பந்தராக இருக்கட்டும், அப்பராக இருக்கட்டும், வேள்வி பொதுவாக சொல்லுவாங்க. பொதுவாக அங்கே என்ன நடக்குது, இப்போ நான் சொல்கிறது தெளிவான ஒரு பாட்டு. தில்லைக்கு போகிறார் ஞானசம்பந்த பெருமான், பார்த்த உடனே பாடுறார். நிறைய அங்கே வேள்வி வளர்க்குறாங்க, சிவனை முன்னிறுத்தி செய்கிறாங்க. அவங்க வேத வேள்வி அல்ல, வேத முறை தான், வேள்வி வேத முறை தான். ஆனால் நம்முடைய பெருமானை முன்னிறுத்தி செய்கின்ற மந்திரம் அது அவங்க செய்கிறது. நடராஜ பெருமானை வச்சு பாடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறார், கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார்னார். எரியோம்பி செற்றார்னு பாடாமல் கற்று ஆங்கேன்றார். கற்றுன்னு ஏன்னு சொல்கிறாருன்னா, உண்மையான பரம்புல சிவம் அல்லவா. வேதத்திலே விதிக்கப்படுகின்ற தெய்வங்கள் எல்லாம் பல தெய்வங்கள், சிறு தெய்வங்கள். ஆனால் உண்மையான பரம்பொருள் நம்முடைய பெருமான் அல்லவா, அல்லது நடராஜ பெருமான் அல்லவா என்று கற்று, அப்படி கற்று
அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு எரி ஓம்புகிறார்கள். அதே ஆங்குனா அதே போலவே அதே மந்திரத்தை வைத்து சொல்லுகிறார்கள் என்று கற்று ஆங்கு. அப்ப சிவவேள்வியை சொல்றாங்க. கற்று ஆங்கு எரியோம்பி கலையை வாராமை செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பலம். அதுக்கு அங்கே என்ன தில்லையில் அப்படி இருக்குன்ட்டார். அதுக்கடுத்து என்ன சொன்ன நமக்கு சொல்கிற பொழுது அதே மாதிரி நீங்கள் வேள்வி செய்யுங்க சொன்னாரா? அடுத்து பாடலாம் இல்லையா? அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? எனவே நீங்களும் அதே போல வேள்வி செய்யுங்க, அவளை போல நீங்களும் கற்று வேள்வி செய்யுங்க சொன்னாரா? சொல்லலை. அது அந்தணனுக்கு உரியது. தில்லைவாழ் அந்தணனுக்கு உரிய அக்னி காரியத்தை அவங்க முறையிலே வழிபாடு செய்கிறார்கள். நாம் அது அல்ல. முற்றாவெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. பெருமானுடைய திருவடியே நமக்கு துணை என்று இருந்தால் உங்களை பாவம் பற்றாது என்று அடுத்த 2 வரி ஆகமத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது வழிபாட்டை சொல்கிறார். அவர்களை சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளைகளே அப்படி இருக்கிறது என்ற விஷயத்தை அவர் சொல்லுகிறார் என்று பார்க்குறோம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்து பாடுறது தானே. அப்படியே அந்த அவருக்கு குரங்கு மரத்து மேலே ஏறுது, அது முகிலை பார்க்குது எல்லாம் பாடுறாருன்னா அது அப்படியே இருந்து இருப்பதை பாடுகிறார். அதுபோல் உள்ளே போகிற பொழுது இப்படி அந்தணர்கள் எல்லாம் வேள்வி செய்கிறார்கள் என்ற அந்த கருத்தை சொல்கிறாரே தவிர அதுபோல் நீங்கள் வேள்வியை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பெருத்த வேறுபாடு கலந்து போய்விட்டதாலே நமக்கு இது புரியாமல் இருக்கிறது. தமிழராக இருக்கிற நம்முடைய நெறியிலே துணிவாக செய்யலாம். சில பேர் பயப்படுறாங்க, அதெல்லாம் மந்திரம் சொல்லலைன்னா என்ன ஆகிடுமோ. அதெல்லாம் நம்ம மந்திரத்தோட ஒன்று இருக்கு இல்லையா? 5 எழுத்தோட ஒரு மந்திரம் நமக்கு வேணும் இல்லையா? அதனால் நம்முடைய தமிழருடைய நெறியாக நான் இங்கே சொல்லிக் கூட இருக்கேன். என்னுடைய தந்தையார் 1952 ஞாபகம் 50கள் தான். அப்போ தான் அந்த வீடு வாங்கணும் செட்டித்தரில். அப்போ இருந்த விநாயக முதலியார், இன்னொருத்தர் கூடவே இருப்பார், ஒருத்தர் வெள்ளியாக இருப்பார் கூட, அவர் கூட ஒருத்தர் விநாயக முதலியார் கூடவே 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம். 2 பேரும் வந்து தேவாரம் பண்ணாங்க. எந்த வேள்வியும் கிடையாது, எதுவும் கிடையாது. பூசை அறையில் அப்பா பூஜை முடித்தாங்க, வந்து அவங்க பாட்டு திருமுறை ஓதினார்கள். அவ்வளோதான். வேறு எந்த விதமான சடங்கும் கிடையாது. அதே போல் என்னுடைய திருமணங்கள், என்னுடைய திருமணமாக இருக்கட்டும், அக்கா திருமணம் எதுவாக இருந்தாலும் அந்த வேள்வி என்று வைத்து வேத முறையில் அவருக்கு செல்லலை. அவங்க என்ன அதை சொல்ல முடியாது அந்த காலத்தில். அதனால் ஆனாலும் கூட நம்முடைய கூம சம்பந்தமுலையார் இருந்தார், திருஞான சம்பந்தமுலையார் இருந்தார், அப்பா இவங்கெல்லாம் தமிழ் திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த காலத்தில் தமிழ் திருமணமாக செய்ய வேண்டும், திருமுறை திருமணம் அந்த காலத்தில் செய்திருக்காங்க. அதை நம்மளால் பின்பற்றிருக்கலாம்ல, இந்த காஞ்சிபுரத்திலே பின்பற்றிருக்கலாம் இல்லையா? அது கூட நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறது இல்லையா? அதனால் அவங்க சொல்லி காட்டிருக்கிறார்கள், செய்தும் காட்டிருக்கிறார்கள்னு பார்க்கணும். அதனால அந்த அக்னிகாரியம் என்று வரப்பொழுது நான் சொல்ல வேண்டியதாச்சு. ஏன்னா திருமந்திரத்தில் அக்னிகாரியம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதுக்கு தான் அந்த வேதனுடைய வேள்வியினுடைய பின்னணியை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ பார்க்கலாம். அக்னிகாரியம் என்று வருது தலைப்பு. அதில் ஒரு விளக்கத்தில் சொல்கிற போது அக்னிகாரியம் இது அந்தணருக்கு உரியது என்று சொல்லியிருக்கு. அந்தணர் பிறவி இயல்பும் ஒழுக்கம் பற்றிய விதிகளும் கூறி ஐம்புல நுகர்ச்சியில் உண்டாகும் விருப்பமே வறுமை துன்பத்திற்கு காரணம். எனவே அவ்விருப்பத்தை விடுத்து சிவபெருமானையே எண்ணுக. இதுக்கு முன்ன சொல்கிறதெல்லாம் நமக்கு ஏன் துன்பம் வருகிறது அடிப்படையா என்றால், உயிர்களுக்கு இன்ப நாட்டம் முக்கியம். இன்ப நாடுகிறது, உயிர்களுக்கு இன்ப நாடு. எல்லா உயிருக்கும் இன்பமாவது என்று தொல்காப்பியர் ஒத்துக்கிறார். உயிருக்கு இன்ப நாட்டம் உண்டு. அந்த இன்ப நாட்டம் என்றால் எப்படி என்றால், ஐம்புலன்கள் வழியாக நாட்டம் என்பது அதுதான் குற்றம். ஐம்புலன் வழியாக வருகின்ற இன்பம் என்றால் அது குற்றம். அறிவின் மூலமாக வந்தால் அது குற்றம் இல்லை, இன்பம்தான் எல்லாம். எனவே ஐம்புல நுகர்ச்சி என்பது கல்வி இன்பம் என்றும், அறிவினாலே வருகின்ற நுகர்ச்சி கல்வி இன்பம் என்று வைத்துக்கலாம். அதான் வேறுபாடு. இன்பம் முக்கியம்தான், புலர் இன்பம் குற்றம். அதுதான் நமக்கு அந்த துன்பம் வருகிறது. அறிவின்பம் குற்றம் கிடையாது. அதான் சொல்றாரு. அதனால என்ன செய்தாங்க, சிவநெறி என்பது, சிவநெறி என்றால் என்ன என்றால், உங்களுக்கு நான் நோட்ஸ் எழுதி அதை படிக்கிறேன். செய்வன செய்வதை காட்டிலும் தவிர்வன தவிர்தல் இன்றியமையாதது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அதாவது செய்வன செய்வதை காட்டிலும் தவிர்வன தவிர்தல்.
விதிக்கப்பட்ட சில ஒழுக்கங்களை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை விட்டாலே போதுன்றாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது விதிப்பது, அதை விட்டுருங்க. அதாவது கோயிலுக்கு போக வேண்டும், தவம் செய்ய, இதெல்லாம் செய்யப்படுது, அதை கூட விட்டுருங்க. ஆனால் பொய் பேசக்கூடாது இதெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி அதை பின்பற்றுங்க. செய்யக்கூடாது என்று சொல்வதை முதல்ல பின்பற்றுங்கள், அதுக்கு பின்னால் செய்ய வேண்டியதை பின்பற்றலாம் என்று தான் திருமூலர் என்ன பண்ணார், செய்யக்கூடாதா என்னன்னு எடுத்தார். இப்போ சொன்னார் இல்லையா, கொல்லாமை கல்லாமை எல்லாம் எடுத்தார் இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடாது என்று எடுத்தார். திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிவேலழகர் பாயிரத்திலே எழுதுகிறார், அறமாவது அவர் மனு முதலிய நூல்களையும் எழுதுவார், அதை விட்டுருங்க, அறநூல்கள் வச்சுங்க. அறமாவது சான்றோர் நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும், இதான் அறம்னார். விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும்ன்றார். அப்போ என்ன அர்த்தம், விதித்தன செய்யாமையும் குற்றம், விதிக்காத தவிர்வன செய்வதும் குற்றம். அப்போது சில பேர் என்ன நினைக்காங்க, விதிப்பதை என்னால் செய்ய முடியலைங்க, விதிக்காத நான் செய்யாமல் இருக்கிறேன், தப்பு செய்யாமல் இருக்கிறேன், என்னால் நன்மை செய்ய முடியாது, தப்பு செய்யாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் எங்களை வச்சுக்கிறது இல்லையா, அவன் என்ன குற்றவாளின்னு சொல்கிறது தான் குணவாளின்னு சொல்கிறது தான் என்றால், முதற்காலங்களில் தப்பு செய்ய அப்படியாப்பா சரி நல்லா இரு தப்பு செய்யலையா அதோடு இருந்துக்கோ, நன்மை செய்ய வேணாம் விட்டுரு, ஆனால் அப்படியே இருந்துடாது, பின்னால் நன்மை செய் என்று சொன்னார். அதனால்தான் பெரியவங்க அதை எண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அது புறநானூற்று பாட்டு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இருக்கு இல்லையா, அது புறநானூற்று பாட்டு. அப்போ என்ன சொன்னாங்க விதியில், அப்பா அவனால் நன்மை செய்யணும், நன்மை செய்ய முடியலையா பரவாயில்ல, தீமை செய்யாத, தப்பு செய்யாத, யாரும் தீமையை செய்யாதே நன்மையை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. இது புறநானூற்று காலத்தில் இருந்த ஒரு அறம். இப்போ நாம் அதை சொல்கிறோம், அவன் விஷயம் நான் உதவலாம் மாட்டான், ஆனால் உபத்திரம் கொடுக்க மாட்டான், அதையும் சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதையும் சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் அதுவே சரின்னு ஆகிப்போச்சு, தப்பு செய்யாமல் இருக்கிறதே சரின்னு ஆகிப்போச்சு. நன்மை செய்யவில்லை என்றாலும் தவறு செய்யவில்லை என்பதை ஒரு நலவனா காட்டிடுது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். இப்போ இந்த லஞ்சங்கதை தான், இப்போ அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குற கதை தான் அதெல்லாம். அவரெல்லாம் செய்துடுவாருங்க, என்ன சொல்கிறான் இல்லையா, லஞ்சமே வாங்கக்கூடாது, கொடுத்த படத்துக்கு சரியாக செய்துடுவாருங்கன்றான் இல்லையா, அது சமாளம் இல்லையா, அதுவே நேர்மையாக போச்சு. பணம் வாங்காமல் செய்கிறது தான் நேர்மையாக ஒரு காலத்து இருந்து, பணம் கொடுங்க அதுக்காக கரெக்டாக வாங்கினா சரியாக செய்துடுவாருங்க, ஓ அப்படியா தைரியமாக நம்பி கொடுக்கலாங்க என்றால் லஞ்சமே தப்பு தான். ஆனால் அதை வாங்கிக்கிட்டு சரியாக செய்தால் சரி என்ற நிலைக்கு போயிடுதில்லை. இப்போது அதுபோல் காலம் மாறுது இன்றைக்கி. அதை சொல்கிறார் திருவள்ளுவர். என்ன பண்ணார், அதை மாற்றுறார். புறநானூற்று காலத்தில் வேண்டுமானால் தப்பு செய்யக்கூடாது அல்லது செய்யக்கூடாது, நல்லது செய்யலைன்னாலும் பரவாயில்லை. வள்ளுவர் இப்படி சொல்லலை, நல்லது செய்யவில்லை என்றாலும் குற்றம்தான்றார். நீ தீமை செய்தால் பாவம் வரும், நன்மை செய்யவில்லை என்றாலும் பாவம் வரும்னர். இது என்ன சார் அநியாயம், இது என்ன அநியாயம்னு கேட்குறாரு இல்லையா. தீமை செய்தால் பாவம் சரி நான் ஒத்துக்கிறேன், நான் என்னங்க அங்கேயும் போல இங்கேயும் பேசாமல் இருக்கிற செவமேனு தேமேன்னு கிடக்கிறேன்னா பாவம் தான் வரும்னா, நன்மை செய்யவில்லை என்றாலும் உனக்கு பாவம் தான் வரும். எப்படி சொல்கிறார், செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் இல்லையா. செய்தக்கல்ல செய்யக்கூடாது செய்தாலும் தப்பு, செய்தக்க செய்யாமையானும், செய்ய வேண்டிய செய்யவில்லை என்றாலும் தப்புன்னர் அவருடைய குருத்து. இதை நம்முடைய சிவஞான பாஷ்யத்தில் சிவஞானவர்கள் தான் விளக்குறாரு. அவர் நம்ம கேட்குற கேள்வி தான், ஏங்க பாவம் செய்தால் தப்பு செய்தால் பரவாயில்ல, பாவம் வருதுன்னு சொல்லலாம், குற்றம் செய்து ஒன்றுமே செய்யல அவனுக்கு பாவம் வரும்னு சொல்லுங்கள், என்னங்க நியாயம் என்று கேட்டால் அவர் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லையா, இப்பொழுது நன்மை செய்வதற்கு உனக்கு விதி இருக்கிறது, உனக்கு விதிக்கப்பட்டது, இந்த நன்மை நீ செய்யணும், விதிக்கப்பட்டது, நீ என்ன பண்ணுற, செய்ய மாட்டேன்ற. அப்போது நீ விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமையில் தவறுகிறாய். முதல்ல அது நன்மையோ தீமையோ அது வேறு விஷயம். விதிக்கப்படுகின்ற கடமையில் தவறுகிறாய் ஒன்று. இரண்டாவது, விதிக்கப்படுகின்ற காலம், இந்த காலத்தில் செய்ய வேண்டும், அந்த காலத்தை நீ பயன்படுத்தாமல் காலத்தை வீண் காலமாக போக்குகிறாய், காலத்தை பொழுதுபோக்கு வீண் காலமாக போக்குகிறாய். அதனால் ஒரு பயன் வர வேண்டும், மற்றவர்கள் பயன் வந்திருக்கும், அந்த பயனும் வராமல் போகிறது அல்லவா. எனவே 3 குற்றங்களை நீ செய்கிறாய், எனவே உனக்கு பாவம். நீ ஒன்றும் செய்யாமல் இல்லை, சும்மா இருந்தாலும் கூட நீ செய்கிறாய்ன்றார்.
என்ன செய்கிறார் என்றால், செய்யாமல் இருக்கிற ஒரு செய்கை அதை செய்கிறாய், காலத்தை அழிக்கிறாய், அடுத்தவனுக்கு வர வேண்டிய பயனை அழிக்கிறாய் என்று சொல்கிறது. அதை எதுபோல் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், இப்போ வகுப்புக்கு நாம் சொல்லிட்டு வந்தாச்சு. நாளைக்கு சனிக்கிழமை அனைவரும் சொல்ல போகிறோம். கிளாஸ் உண்டு என்று எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் வந்து உட்காந்துக்கிறீங்க. நான் வரல. இப்போ நான் என்ன பண்ண உங்களை? நான் ஒன்றுமே பண்ணலை, நான் வரல, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கோவம் வரும் உங்களுக்கு? என்னையா சொல்லிட்டு ஆளே வரக்கணும், என்னப்பா சொல்லிருக்கூடாத முன்னே ஆயிடுவீங்க, வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை, எவ்வளோ திட்டுறீங்க, எவ்வளோ கோவம் வரும் என்றால், நான் ஒன்றுமே பண்ணலை, நான் உங்களுக்கு தீமை செய்யலை, ஒன்றும் செய்யலை, பாடம் நடத்தலை என்றால், சொன்னதை விதிக்கப்பட்டதை நீ செய்யலை, விதிக்கப்படுவதை செய்ய, இது வெளிப்படையாக தெரியுது. அதுக்கான உதாரணத்தை சொல்கிறேன். பெருமானுடைய விதிப்படி எத்தனையோ இருக்கும், அதை எண்ணி இருப்பான். நீ அதை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை உனக்கு இருக்கும் என்றுதான் செய்தக்கல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்லி அதற்கு மேல் விளக்கமாகத்தான் பாஷ்யத்தில் நம்முடைய சிவஞானமே சொல்லுகிறார் என்று பார்க்கும். அதனால் இங்கே ஆயினும் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் நல்லது செய்வோம் என்றாலும், அதனால் தலையாய சில குற்றங்களை நீக்கினார். அப்புறம் அதுக்கு பின்னால் அவிசொரியும் வேள்வியால், அக்னிகாரி வேள்வியால் மழை நாடு திசைத்தேவர் குற்றம் நீங்கும், வேதம் நிலை பெறும், வேள்வி செய்யாத வழி அத்தன்மைகள் யாவும் இல்லாது போகும். அதான் அந்த பாட்டு. அந்த பாட்டை பாருங்க. வசையில் விழுப்பொருள் வானும் நிலமும் திசையும் திசைபெறு தேவர் குழாமும் விஷயம் பெருகிய வேதம் முதலாம் அசைவிலா அந்தனர் ஆகுதி வேட்கிலே என்று வருது. இந்த பாட்டை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு, இது அந்தணர்களுக்கு உரியது. அக்னிகாரியம் என்பது அந்தணர் குலத்துக்கு உரிய ஒன்று என்று. அந்தணர்கள் யார் என்பதை பின்னால் அவர் சொல்லப் போகிறார். இங்கே எழுதியிருப்பேன், நான் அவரை பார்க்கிறேன், சொல்கிறேன் அந்த விஷயத்தை. முதல்ல வேதம் ஓதினால், அதாவது அந்தணர்கள் வேதம் ஓதி வேள்வி வளர்க்கிறார்கள். அசைவிலா அந்தணர் வேதங்களிலே உறுதியாக இருக்கின்றவர்கள், தவறு செய்யாதவர்கள், வேதங்களை கரதல பாடமாக மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்பிக்கிறவங்க. வேதம் முதலாம் அசைவிலா அந்தணர். ஆகுதி வைக்கிறார் என்றால் விதிப்படி எந்த விதியும் மாறாமல் சரியான விதிகளை பின்பற்றி அந்த வேள்வியை வளர்க்கிறார்கள். வேள்வி வளர்த்தால் என்னென்ன வரும் என்று சொன்னால், முதல்ல விஷயம்னர். விஷயம் என்று சொன்னால் வெற்றின்னு அர்த்தம். விஷயம் பெருகினர், வெற்றி வரும். நீங்கள் வேள்வியை செய்தால் வெற்றி வரும் என்று சொன்னார். வெற்றி, அது என்ன வெற்றி என்றால், வேள்வி செய்கிற பொழுது உங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த செயலுக்கு வெற்றி. வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய மகன் கல்வியிலே தேர வேண்டும் என்று சொல்கிற வேள்வி, பொருள் வர வேண்டும் என்ற எண்ணம், எந்த எதை நீங்கள் விரும்பி செய்கிறீர்களோ அதற்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதான் விஷயம் பொதுவாக போட்டார். வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். வேதம் ஓதுதல் என்ற பொழுது வேத ஒழுக்கத்திலே நிற்றல், அவர் நிற்கிறார்கள் என்று. அதுக்கு என்ன பயன் என்று சொன்னால், ஒரு வரை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வேதம் ஓதிய வேதியருக்கு ஓர் மழை. இப்போ நான் சற்று முன் சொன்னேன் இல்லையா, மாதர் கற்புடை மங்கையருக்கு ஓர் மழை. 3 மழையில் மாதர் கற்புடை மங்கையருக்கு ஒரு மழை. முதல்ல சொல்லுகிறார்கள் 3 மழையில் முதல் மழை எது என்றால் வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை. அதற்கு பின்னால் நீதி மன்னர் நெறியனுக்கு ஒரு மழை. 3வது மாதர் கற்புடை மாதர்க்கு மாதர்க்கு ஒரு மழை. மாதம் 3 மழை என செய்வி. மாதம் 3 மழையாக பெய்வது இந்த 3 பேருக்கு. அப்போ இங்கே வேதம் ஓதுகிற வேதியர்களால் ஒரு மழை பெய்கிறது. அது ஒன்று. வள்ளுவர் சொல்றார், வேதம் ஓதுதல் இருக்கப்பா, அது எதுக்காகன்றார். அதாவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில். ஏன் சொல்கிறேன்னா, படிக்கிறது நடக்கலன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அதுக்கு படிக்கிறது ராமாயணம் தான். பாரதியார் சொன்னார், சிந்தையில் கல் விரும்பி சிவசிவ என்றுடுவாராம். சாயங்காலம் போய் நின்று கொண்டு டாஸ்மாகில் சிவசிவா ஒன்று கொடுப்பா அப்படின்னா, சிந்தையில் கல் விரும்பி சிவசிவ என்றிடுவார்னா சொல்வதற்கும் செய்கைக்கும் வேறுபாடு இருக்கிறது, மாறுபாடு இருக்கிறதுல்லப்பா. அது இல்லையா, தப்பு இல்லையா அப்படின்றார். அதுபோல் இங்கே என்ன சொல்கிறாருங்க, வேதம் ஓதரணி ஆனால் ஒழுங்காக இருக்கிறான்னு கேட்குறாரு. யார் கேட்குறது? வள்ளுவர் தான் கேட்குறாரு. வள்ளுவர் காலம் எப்போன்னு பார்த்துங்க. கிபி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வேதம் ஓதிய வேதியர்களுக்குள்ளே ஒழுக்கம் இல்லாமல் போயிருக்கிறது. அதனால தான் அந்த பாட்டை பாடுறார்.
ஏன்னா அவரவர் அந்த வள்ளுவர் அந்தந்த காலத்தில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் பதிவு செய்கிறார், திருத்துகிறார் சிலதெல்லாம். அவர் என்ன சொல்கிறார், பார்க்குறார் வேதங்களை முறையாக படிக்கிறாங்க. அந்த குலாச்சாரப்படி குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக படிக்கிறாங்களே தவிர ஏதாவது ஒரு வகையிலாவது அந்த ஒழுக்கம் அவங்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லையே. ஒருவரை குறை நாம் சொல்லலை, வள்ளுவர் சொன்ன பின்னால் நாம் அதை நம்பாமல் இருக்க முடியல. அது ஏன் நான் சொல்கிற உதாரணம், 1962 தான் நாங்கள் மாயவரம் போனோம். அப்பாலாம் இங்கே இருந்து நாங்கள் தருமபுர ஆதீனத்துக்கு அப்பாவை கூப்பிட்டாங்க, அங்கே போயிருக்கிறோம். தர்மயாதீனம் என்பது இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கலாம், போயிருப்பீங்க. தர்மயாதீனம் என்பது அந்த ஆதீன குரு மடம். அது 4 எல்லையிலும் அந்த மரத்தை சார்ந்தவர்கள், மடத்தை சார்ந்த பணியாளர்கள், இந்த மாதிரி வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள், அப்பா மாதிரி இருந்த புலவர்கள், தேவார ஆசிரியர்கள் எல்லாமே தான் பணியாளர்கள். மற்ற அவங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. அதில் என்ன செய்தார்கள், நாங்கள் இருக்கிற மேலை வீதி அதில் மதுரையிலிருந்து ஒரு அந்தணர் குலம் வந்தது. அவர் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர். அவரை அந்த தர்மபுர மடத்துடைய மேனேஜராக போட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேனேஜராக கொண்டாந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டார். அவரோட அவங்க பிள்ளைகள் வருகிறார்கள். ஒரு பிள்ளை மருத்துவம் படிக்கிறவர், ஒரு பிள்ளை படித்து முடித்து பேங்க்கில் இருந்தார், இன்னொரு பையன் நானும் அவரும் ஒன்றா படித்தோம். 3 பிள்ளைங்க எல்லாம், ஒரு பெண்ணு. ஏன் சொல்கிறதுக்கு சொல்கிறேன் இல்லையா, மருத்துவம் படிக்கிறது அவர் அடிக்கடி போய்விட, அப்போ லீவு தான் வருவார். பேங்க்கில் இருந்து கொஞ்ச நாள் பொறுத்து இது மாயவரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். இன்னொரு பையன் எங்கூட படிக்கிற பியூசி நான்லாம் ஒன்றா படித்தோம். இந்த மருத்துவராக இருக்கின்ற அந்த டாக்டர் பையன் லீவுக்கு வரார் இல்லையா, லீவுக்கு வருகின்ற பொழுது மோட்டர் பைக்கில் எடுத்துக்கொண்டு போய் மாயவரத்துலேருந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, நான்வெஜ் ஃபுட்டுங்க மொத்தமாக வாங்கியாந்து வீட்டில் சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற இடம் எங்கே, தருமபுர ஆதீனம், யாருக்கும் தெரியாது. யார் செய்கிறது, அந்தணர் குலம். அதுக்காக சொல்கிறேன், அந்தணர் குலம். இது 1962. நான் அந்த பையனை கேட்பேன், இது என்னடா அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் சாப்பிடக்கூடாதுண்ணா, 3 பேர் அங்கே போய் சாப்பிட்றது மோட்டர் பைக் கிடையாது, 3 பேர் சாப்பிட்றது மோட்டர் பைக் கிடையாதுலாம், அதனால் 2 பேரும் போய் வாங்கிட்டு வரும் என்று சொல்லி அந்த மருத்துவனாக படித்தவன், நான் அவர் பேருக்கு போட ஞாபகம் இருக்குது, ராமன் பேர் ஞாபகம் இல்லை, எனக்கு பேரெலாம் மறந்து போச்சு. எங்கூட படித்தேன் கிருஷ்ணமூர்த்தி, அவன் மட்டும் ஞாபகம் இருக்குது, மற்றவங்க ஞாபகம். சீதாராமன் ஒருத்தர், அவர் இன்னொரு பேர் ஞாபகம், சுப்பிரமணியம் அவர் பேர் ஞாபகம். அவர் சொல்கிறார், அண்ணன் ஹாஸ்டலில் இருக்கிற பொழுது சாப்பிட்டு பழக்கமாகி போச்சு, ஒரு வாரத்துக்கு அவரால் விட முடியும், ஒரு வாரத்துக்கு விட முடியும், லீவு வர ஒரு வாரத்துக்கு விட முடியலன்னு சொல்லிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் போய் வாங்கி சாப்பிட்டவங்க தான். இப்போ நான் சொல்கிறது 1962 தருமபுர ஆதீனத்திலேயே இந்த கதை. அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஒழுக்கம் இருக்குது நம்ம நம்ப முடியும்? அதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அவர் காலத்தில் எப்படி நடந்திருக்கும், எல்லா குற்றங்களும் செய்திருப்பார்கள். அந்த கோபத்தில் தான் அவர் பாடுறார், மறப்பினும் ஒத்து குழலாகும்னார். எப்போ வேறத்தை மறந்தால் கூட படிச்சுக்கலாமான்ற, அப்படியே படித்து உட்காந்துங்கிறீங்களே, மறந்தால் கூட படிக்கலாம், படிச்சுக்கலாம், நினைவு கொள்ளலாம். பார்ப்பான்னு அங்கே தான் பார்ப்பான்னு போடுறார். நான் யாரை சொல்கிறேன்னு சொல்கிறாரு, அந்தணர்னு சொல்லலை. ஏன்னா அந்தணர்னு பொது சொல்லுது, பார்ப்பானது ஒரு பிறப்பு சொல்லுது, பிறப்புக்குரியது. பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் கொன்ற கெடும்னார். வேதம் ஓதுவதாலே பிறப்பு நிற்காது, ஒழுக்கம் நிற்காது. நீ செய்கின்ற நடைமுறை வாழ்க்கை முறையில் ஒழுக்கம் போய்விட்டால் உன்னுடைய பிறப்பே போய்விடும் என்று சொல்கிறாருன்னு சொன்னால் எவ்வளோ கடுமையாக சொல்லியிருக்கார். எல்லாவற்றையும் நாகரிகமாக சொல்லக்கூடிய வள்ளுவர், கோபப்படாத வள்ளுவர், கோபப்படாத நம்ம சொல்கிறவர், அவருக்கு அந்த கோபம் வருது என்று சொன்னால் அந்த பிறப்பு ஒழுக்கம் குன்றும்படியாக அவள் நடந்ததால் தான் வேதம் ஓதுவே பயனில்லைன்னு. அதுதான் இவரும் சொல்கிறாரு, நம்முடைய நாகரிகமாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார், வேதம் முதலாம் அசைவிலா அந்தணர் வார்த்தை போடார். பிறகு அசைவிலா அந்தணர் என்று சொன்னால் ஓதுகின்ற நெறியிலே அசைவில்லாமல் மாற்றம் இல்லாமல் நிலையாக இருக்கிறவர்கள் அர்த்தம். நிலையாக யார் எப்படி ஓதுகிறார்களோ அதன்படி நிற்கின்றவர்கள் தான் அசைவிலா அந்தணர். அவங்க வேள்வி வளர்த்தால் தான் பயன். உங்களுக்கு தெரியுமா காவாந்தரம் ஐயர்? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இவர் தெரியும், இவர் கேளுங்க சொல்லுவார். நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டியது. காவாந்தனத்தில் நமக்கு ஒரு ஐயருங்க, என் பேரை சொல்ல ஏதோ
ஏன் சொல்கிறேன், இல்லைக்கு சொல்கிறேன், பண்ணாத தப்பு கிடையாது. எல்லாமே அது என்ன பாரு, ஏன்றா அவங்க அதை பற்றி கவலை, நமக்காக கவலை இருக்குதுங்க. என்னடா இப்படி இருக்கார் கவலை ஒன்று, அது மாதிரி தப்பு பண்ண இங்கே வரமாட்டோம். நம்ம கூட்டுங்க, எனக்கு நான் கல்யாணம் தான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அது வேற. இப்போ அவர் பண்ணாதான் ராசின்னு சொல்கிறவங்க வேறு யாரும் இல்லைங்க. எங்கள் மைத்துன்றக்கா பாருங்க, சின்னவன், அவனே அவன் தான் கூடுவான். இல்லை மாமா அவர் செய்தால் தான் ராசின்வான். அவர் செய்தார் சரி தப்பு இல்லை, அவர் செய்தால் தான் ராசி அப்படின்னு விட்டு என்ன பண்ணிட்டான், எங்கள் வீட்டுக்கு கொண்டாட்டான் ஒரு நாள் அவரை. ஏதோ வந்து ஒரு வேள்வி, அவன் இஷ்டத்துக்கு வந்து அக்காவுக்கு இது இருந்தால் அவன் சொல்லியிருப்பான். நான் போனால் அவன் வேள்வி தான் நான் வேள்வியே விளக்க கிடையாது. நான் என்ன பண்ணுறது, நான் சொல்லிட்டேன் பூஜை வேண்டியாரு இங்கே வேணாம், மேலே போய்ட்டுன்ட்டேன். மேலே போய் என்ன பண்ணிக்க அப்படின்ட்டு நான் மேலே அவளை தான் பண்ண முடிஞ்சுது இல்லையா. இல்லைன்னா மனைவியை நம்ம எதுக்க முடியாது நம்மளால் இல்லையா. நீங்கள் போங்க வெளியிருந்தா. அதனால் அங்கே மேலே செய்தாச்சு. செய்து அவன் தான் அந்த பையன் தான், அந்த ஐயர் தான் அவன் செய்தாள். ஆனால் என்ன ஆகிட்டதுக்காக சொல்கிறேன், என்ன ஆகிட்டு எல்லாம் செய்து முடித்து ஏதோ ஒரு 100 ரூபாய்ங்கிற ஞாபகம் இல்லை, அதை அந்த வேள்வியில் வைத்து இது அப்படியே நீங்கள் வச்சுங்க, அப்படியே நீங்கள் எடுத்து போய் பீரோவில் வச்சுடுங்க, அது மாட்டு கொட்டுன்னு. எங்கே கொட்டுதுன்னு தெரியல இன்னும் இல்லையா, கொட்டுது. என்ன ஆச்சு எது சொல்ல தெரியல. அவன் ஜாக்கிரதையாக அப்படி வாங்கி இப்படிலாம் வாங்கி கொண்டு போய் வச்சா, எல்லாம் வைக்கட்டும் அப்படின்னு. அது என்ன ஆச்சுங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்து அவன் எடுக்கிற அந்த படத்தை, அது என்ன ஆச்சுன்னு அது தெரியல, புள்ளியாக போச்சு மொத்தம், அதுவே போச்சு. நீ அதுக்கப்புறம் பார்த்துருக்கணும். அந்த 100 ரூபாய் என்னாச்சு, அது என்ன ஒரு அந்த மஞ்சள் அதான் ஏதோ ஒன்று, என்ன காரணம் புரிஞ்சு இல்லை. அவன் என்ன பண்ண, அதை தனியாக எடுத்து வச்சிருக்கணும் ஒரு வேளை, அதோட சேர்த்து மூட்டையோட வச்சுட்டா இல்லையா அதுங்களா. அதை ஏதோ ஒன்று அது அந்த வேணும் தெரியல எனக்கு. அவன் எப்படி எடுத்து வச்சான்னு பார்க்க. அப்புறம் ஒன்றா எங்க இப்படி ஆகி போச்சுக்கண்ணா, பரவாயில்ல விட்டுரு, கொட்டுன்னாரே இதான் கொட்டிருக்கு. எது சொன்னா, இப்போது எவ்வளவு மௌடீகத்தனமாக இன்றைக்கு நாம் நம்புகிறோம். எவ்வளோ நேரடியாக அருளாளர்கள் பாடின பாட்டு, இதிலெல்லாம் நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் சொல்கிறார், தவறாக இருக்கிற நடக்கிறார், நடைமுறை தெரியுதுன்னா அவரை நம்மளால் ஒதுக்க முடியல, அவருக்கு ஒரு ராசி என்று வைத்துக்கொண்டு சொல்கிறோம். இவர் இல்லை, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு திருமுறையே வாழ்வு. நீங்கள் அதை நம்பி பாருங்கள். இப்போ வெளிநாட்டில் அந்த ஆச்சரியமாக இருக்கு, நீங்கள் அவங்களாம் அப்படியே நம்புகிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர்லாம் நீங்கள் பாருங்கன்னா, அவர்கள் காசு கொடுத்து வராங்க, வந்து ஒரு 3 நாள் தங்கிட்டு சிதம்பரத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு போகிறாங்க. திருவாரூருக்குன்னா இங்கே ஒரு நாள் ஆதிரை, அங்கே ஒரு ஆதிரை போகிறாங்க. தவறாமல் போகிறாங்கன்னு பார்க்குறோம். கோயிலுக்காக வராங்கன்னு பார்க்குறோம். வேறு சென்னைக்கு வந்தால், தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேறு விளையிடவும். தமிழ்நாடு என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து தலையாத்திரை தான். இப்போ உங்களுக்கு தெரியாதையா, இது திருச்சி தான் அவங்க வராங்க நிறைய. திருச்சிக்கு வருவதாலே அந்த விசா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மலேசியா விசா, இந்தியன் விசா திருச்சிக்குன்னு சொன்னால் கம்மியாகும், காசு கம்மியாகும். அது அப்படி அவங்க சொல்கிறாங்க. டிக்கெட்டு கம்மி, முக்கியமாக டிக்கெட்டு கம்மி அப்படின்றான். அதெல்லாம் அப்படி சொல்கிறான் விசா. இதெல்லாம் அப்படி செய்கிறான். அவங்க அப்படி நம்புகிறாங்க. நாம் இந்த நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அப்படி நம்புகிறோம். அதுக்காக சொல்கிறேன். அதனால் விஷயம் என்ற வெற்றி, அதுக்காக சொன்னேன். விஷயம் என்றால் வெற்றி. வேதம் ஓதுதலுடைய ஒழுக்கத்திலே நின்று அசிவிலா அந்தனர் பாருங்கள், அசிவிலா அந்தனர் ஆகுதி விட்டால், அந்த வேள்வியை செய்தால் என்னென்ன வரும்? வசையில் விழுப்பொருள் என்றால் உயர்ந்த பொருள் என்ற அர்த்தம். பெருமான் தந்திருக்கின்ற எல்லா பொருள்களும் விழுப்பொருள் தான், அது சந்தேகம் கிடையாது. விழுப்பொருளே ஒரு தொழுப்படியோங்கள் என்று பாடுறார் மாணிக்கவாசகர். பெருமாள் தான் விழுப்பொருள், அவன் படைத்த எல்லாம் விழுப்பொருள் தான், எதையும் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அதாவது என்ன பண்ணாங்க, வானும் நிலனும் திசையும், திசை பெரு தேவர் குழாம் 4 சொன்னார். வேள்வி செய்தால் வானம் போட்டுக்க பாருங்க, வானம் என்றால் மழை. உங்கள் விளக்கத்தை எழுதியிருப்பேன். விழுப்பொருள் என்று போட்டு மழை பொய்க்காது காலத்தில் பெய்யும். மழை பொய்க்காது, வேள்வி செய்தால் காலத்திலே பெய்யும். காலம் தவறி பெய்தாலும் தப்பு தான். பொய்க்காது பெய்யும், காலத்தினாலே பெய்யும். அப்போ வானம், நிலம் விளைச்சல் குறையாது, விளைவு குறையாமல் நிலம் நமக்கு பயன் தரும். அப்புறம் திசை என்றால் நாடு என்றால் எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், வானம் நிலம் 2 சொன்னார். வானத்தில் வருகின்ற மழை, தண்ணீர், நிலம் ரெண்டுமே இப்போ நமக்கு பிரச்சனையாக போச்சு. நிலம் என்று சொன்னால் பயிர் விளைகின்ற நிலம் போய்விட்டது.
எல்லாவற்றையும் இப்பொழுது பிளாட்டாக போட்டுவிட்டோம். மழை தண்ணீர் கிடையாது. இப்போ காவிரி பிரச்சனை சொல்லுவது போல நீர் பிரச்சனை, இதெல்லாம் நம்ம ஒழுக்கம் தவறிய காரணத்தினாலே, யார் ஒழுக்கம் தவறி அந்தணர்கள் செய்கின்ற வேள்வியாலே அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அவர் சொல்கிறது அது அடிப்படை. அந்தணர்கள் செய்யலை, ஒழுக்கம் தவறி அந்தணர்கள் செய்கின்ற வேள்வியாலும் நம்ம மாதிரி இருக்கின்றவருடைய ஒழுக்கம் தவறிய காரணத்தினால்தான் இதெல்லாம் கிடைக்கவில்லைன்னு பார்க்கணும். நாடு எல்லா பொருளும் கிடைக்கும். தேவர் என்று சொன்னால் திசை பெறு தேவர் என்றால் 8 திசைக்கும் இருக்கின்ற தேவர்கள். வேள்வியிலே வளர்க்கின்ற தேவர்கள் யார் என்றால் அந்த அட்டதிக்கு பாலகர்கள் தான். அதாவது இந்திரன், வாயு, வருணன் என்று சொல்கிறோம் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் செய்வது. அவர்களெல்லாம் உவகை பெற்று பலனளிப்பார்கள் என்றால் அவர்கள் மூலமாக நமக்கு பலன் வரும் என்று சொல்லி ஒவ்வொரு திசை மூலமாக பலன் என்று சொல்கிறார். அந்தணர் வேதம் ஓதினால் வறுமை, பசி, பிணி நாட்டில் நீங்கும் வளமை வரும். ஞானசம்பந்தர் கற்றாங்கு எரியோம்பி கலையை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்று பாடினார் என்று அதில் ஒன்று எழுதியிருக்கிறேன். உலக நலம் கருதி இதை செய்வதால் இவரை அந்தணர் என்று கூறினர். அந்தணர் என்பது சாதி அல்ல, அது காரணப்பெயர். அந்தணர் என்பது சாதிக்கு வந்த பெயர் கிடையாது. இப்போ வேளாளர் நம்ம சொல்கிறா கூட வேளாளர் சாதி அல்ல. வேளாண்மை என்பது உதவியின் அர்த்தம். வேளாண்மை உதவி. சில பேர் வெள்ளத்தை ஆளுகிறார்ன்றாங்க. வேளாண்மை செய்கின்றவர் என்றால் உதவி செய்கின்றவர்கள். மற்ற உயிர்களுக்காகத்தான் அவர்கள் பயிர் விளைக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் சொன்னால் அவங்க மட்டும் தேவைன்னா கொஞ்சம் ஒரு நிலம் போதும், ஒரு அரை ஏக்கரால் படிஞ்சு போயிடுவாங்க. இருக்கிறதுலாம் ஏன் பயிரிடுறாங்க என்றால் உலகத்துக்கு நெல் வேண்டும் அல்லவா என்று உலக நலம் நோக்கி செய்வதாலே அவளை வேளாளர் என்று சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் அந்தணர் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் அந்தணர் என்போர் அறவோர். அது அந்தணர் என்பது சாதி அல்ல, காரணப்பெயர் என்று பார்க்கிறோம். இங்கே வரல, இங்கே எழுதிக்கிறேன். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு விளக்கம் தரார். அந்தணர் என்றால் யார் என்றால் அவங்கள்லாம் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவர்கள், எல்லா உயிர்கள் மேலும் அன்புடையவர்கள் என்று சொன்னால் அவங்க எப்படி கொலை வேள்வி செய்வார்கள்? செய்யக்கூடாது. கொலை வேள்வி செய்தால் எல்லா உயிர் மேலும் எப்படி உங்களுக்கு நன்மை இரக்கம் இருக்கும்? எனவே பெயரே அந்தணனாக இருக்கிறீங்க, எல்லா உயிர் மேலே இரக்கம் கொள்ளுகிற பொழுது கொலை வேள்வி கூடாது. கொலை வேள்வி கூடாது என்பது போல புலால் வரும், புலாலும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் புலாலும் சாப்பிடக்கூடாது என்பதும் கொலை வேள்வி செய்யக்கூடாது என்று அவரைத்தான் அந்தணர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்கிறார். திருமூலர் அங்கே சொல்லுகிறார், அந்தணர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்கிற பொழுது 2 அர்த்தம் அவர் சொல்லுகிறார். திருமூலர் தான் அந்த முதல்ல சொல்கிறார், பின்னால் நமக்கு நச்சினார்க்கினியர் சொல்கிறார். அது திருவள்ளுவர் என்ன செய்தார்? இந்த பாட்டு அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலார். செந்தன்மை என்றால் இரக்கம், எல்லா உயிர்களையும் இரக்கம் கொள்வதால் அவருக்கு அந்தணர் பெயர். அதோடு முடிச்சுட்டார் வள்ளுவர். ஆனால் திருமூலர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்? அந்தணர் என்பதை பிரிக்கிறார். உங்களுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை, நோட்ஸில் இருந்திருக்கு. அந்தணர் என்பதை பிரிக்கணும், அதனால தான் இங்கே எழுதலை. அந்தணர் என்றால் அந்த சொல்ல பிரிக்கணும். அம் தணர் அப்படி பிரிக்கணும். அம் என்றால் அழகிய, தணர் என்றால் இரக்கம் உடைய, தன்மை உடைய, குளிர்ச்சி உடையவர்கள். அம் தணர் குளிர்ச்சி உடையவர்கள் என்றால் மனசில் எப்பொழுதும் குளிர்ச்சி அவளுக்கு இருக்கும். அந்தணர் மனசிலே குளிர்ச்சி உடையவர் என்பதனாலே அந்தணர் என்பது அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். அது வள்ளுவர் சொல்றது. அம் தணர் என்றது வள்ளுவர் சொல்றது. திருமூலர் என்ன சொன்னார்? அதை எடுத்துக்கிறார். அந்தன்மை பூண்ட, அதை ஒத்துக்கிறார். அந்தன்மை பூண்ட, அப்புறம் அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தணர் ஒரு வரை சேர்க்கிறார். அருமறை அந்தம், அவர் என்ன அந்தம் பிளஸ் அணவுதல் அப்படி பிரிக்கிறார். அம் தணர் என்றால் அந்தணர் அப்படி பிரிக்காம அந்தம் பிளஸ் அணவுதல், அணர் என்றால் அணவுதல், நெருங்குதல் அர்த்தம். அந்தம் என்றால் உபநிடதங்கள், வேதத்தினுடைய அந்தமாக இருக்கிற உபனிஷதங்கள், உபநிடத கருத்துக்களை எல்லாம் நெருங்கி பார்த்து ஆராய்கின்றவர்கள் அவர்கள் அந்தணர். அந்தத்தை அணுகுவதால் அவர்கள் அந்தணர்கள். கலித்தொகைக்கு உரை எழுதுகின்ற நச்சினார்க்கினியர் இதை ஏற்றுக்கிறார். திருமூலர் சொல்லுகின்ற அந்த வரையை ஏற்றுக்கிறார். அறுவரை அந்தத்து சிந்தை செய் அந்தணர் என்று ஏற்றுக்கிறார். அப்போ அந்தணர் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம். ஒன்று, எல்லா உயிர்கள் மேலும் இரக்கம் கொண்டவர்கள், எனவே அம் பிளஸ் தணர். அப்புறம் உபநிஷதங்களை ஆராய்கின்றவர்கள், ஞானபாகத்தை ஆராய்கின்றவர்கள் என்றால் அந்தம் பிளஸ் அணர் என்று பார்க்கணும். அந்தணர். அப்போ ஞானபாகத்தை ஆராய்கின்றவர்களை அந்தணர் என்று சொல்கிறார்
கிரியாபாகமாக இருக்கின்ற கர்மகாண்டத்தை சொல்ல. கர்மகாண்டத்துக்கு அடுத்து கர்மகாண்டம் தான் வேள்விலாம் செய்கிறது. அதுக்குள்ள மந்திரங்களெல்லாம் என்ன, அதுக்குள்ள முறைகள் என்ன, அதுக்குடைய காலம் என்ன என்று சொல்லலாம் கர்மகாண்டம். அவங்களை சொல்ல அந்தனர் என்று. அந்தத்தை அணுவர் என்றால் அறுவரையாக இருக்கின்ற வேதத்தினுடைய உபநிடதங்கள், அதை ஆராய்கின்றவர்கள் என்று அதை சொல்கிறார். அப்போது அந்தன்மை பூண்ட அறுவரை அந்தத்து சிந்தை செய் அந்தனர், அது திருமூலர் சொல்கிறார். திருவள்ளுவர் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று சொல்கிறார். இரண்டையும் நச்சினார்க்கணியர் அப்படி சொல்கிறார் என்று பார்க்கும். அதனால் புலால் மறுத்தல், கொல்லாமை, அனைத்து உயிர் மேலும் இரக்கமுடையவர், இவர்களைத்தான் நாம் அந்தணர்கள் என்று சொல்ல முடியும். ஏன்னா இரக்கம் இருக்கணும், புலாலை மறுத்திருக்கணும். ஏன்னா இரக்கம் இருந்தால் புலாலை நிச்சயமாக மறுக்க தான் வேண்டும். கொல்லாமை என்பது இயல்பாக இருக்க வேண்டும். இந்த 3 குணங்களிலே ஒரு குணம் குறைந்தாலும் அவளை அந்தணர்னு சொல்லக்கூடாது அப்படின்றார். இன்றைக்கு அப்படி பார்க்கணும். இப்போ இருக்கிற அந்தணர்லாம் அப்படி இருக்கிறாங்களா என்று பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்தணர் என்ற ஒரு சொல்லை தமிழ் பொதுவாக வச்சு பார்ப்பான் என்ற ஒரு சொல்லை தொல்காப்பியத்தில் இருக்குது. அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் வேளா பார்ப்பான் என்று பார்ப்பான் என்ற ஒரு சொல்லை சொல்லியிருக்கார் தொல்காப்பியர். அது சாதி பற்றி சொன்னது, அந்தணர் என்பது இயல்பு பற்றி, குணம் பற்றி சொன்னது. அதான் வித்தியாசம். அதனால் யார் வேண்டுமானால் அந்தணராக இருக்கலாம், ஆனால் யார் வேண்டுமானால் பார்ப்பானாக இருக்க முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் நான் வைத்துக்கொள்ளும். அடுத்த பாடல். ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் போகதி நாடி புறங்கொடுத்து உண்ணுவர் தாம் விதி வேண்டி தலைப்படும் மெய்நெறி தாம் அறிவாரே தலைப்பட்டவாரே என்று வருது. அப்பா இதுக்கு பெரிய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த பாட்டோடு நான் இதில் நிறுத்திட்டு இருக்கிறேன். அந்த இன்றைக்கு கூட அந்த முழு பாட்டுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் சொல்லுவோம், சனிக்கிழமை நம்ம அதை தொடர்ந்து செய்வோம். அதான் ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் என்ற முறையாக நியாயம். இப்போ நியாயமாக இருக்கிற சொல்கிறார். நம்ம குறைவுடையெல்லாம் விட்டுருங்க, பொதுவாக நியாயமாக இருக்கிறாங்க இல்லையா. அதாவது அசைவிலா அந்தணர், அருமறைகளே வல்லவர்களாக இருக்கின்ற அந்தணர்கள் எல்லாம் ஆகுதி வைக்கிறார்கள், வேள்வி செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போகதி நாடி. போகதி என்றால் போகின்ற கதி, எது வழி என்று பார்க்கிறார்கள். போகதி நாடி. போகின்ற கதி என்பதாலே அது மறுமை நாட்டம், இம்மை இல்லை மறுமை நாட்டம். இப்போ நீங்கள் அந்தணரை விட்டுருங்க, நம்மையே எடுத்துக்குவோம். இறைவனை போய் வழிபாடு ஆன்மார்த்தமாக வீட்டில் பூஜை பண்ணுறோம், முறையாக கோயிலுக்கு போகிறோம், திருவிழா நாட்களில் போகிறோம், சிறப்பு நாட்கள்லாம் போகிறோம். இறைவனை வழிபடுவதனுடைய நோக்கம் நமக்கு என்ன என்று கேட்டால், முதல்ல தப்பில்லாமல் அதே சமயத்தில் மறைக்காமல் சொல்லணும்னு சொன்னால், நான் நல்லா இருக்கணுங்க, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை இல்லையா. நான் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும் என்று முதல்ல இம்மை நோக்கித்தான். அடுத்த பிறவில் உனக்கு இருக்குதுங்க, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, இப்போ சொல்லுங்க என்று வழிபாட்டை கூட நாம் என்ன பண்ணுறோம், இம்மைக்குத்தான் முதல்ல சுருக்கிறோம். தவறு கிடையாது. அதைத்தான் காமிய பக்தி என்று வைத்து இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை எண்ணுதல் வழிபாட்டு, தவறு கிடையாது. அதனால தான் நாம் சுந்தரர் பாடுற பொழுது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாரைனார. பொன் என்பது எதுக்கு? அடுத்த பிறவிக்கா? சொர்க்கத்துக்கு அடுத்து போகிறோம் இல்லையா, இந்த பிறவி தானே. எனவே இந்த பிறவிக்குள்ளது பொன், மெய்ப்பொருள் என்பது அடுத்த பிறவிக்குள்ளது, அல்லது மறுவே பிறவியே இல்லாததுக்கு பார்க்குறோம் இல்லையா. எனவே முதல்ல நாம் இம்மை தான். அதற்கடுத்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறோம், எல்லாம் திருமலையில் வருகின்றது. என்ன சொல்கிறோம், காரைக்காலம் மேலே சொல்கிறா இல்லையா, பிறவாமை வேண்டும், பிறந்தால் பெருமானே உன்னை மறக்கக்கூடாது இல்லையா, புழுவாய் பிறந்தாலும் புண்ணியம் உன்னுடைய வழுவாது இருக்கணும் எல்லாம் பாடுறாங்க இல்லையா. அப்போது இந்த பிறப்பிலே எனக்கு இவையெல்லாம் வேண்டும் என்று கேட்கிற ஒரு முறை அருளாளர் அப்படிலாம் கேட்கல, நமக்காக சொல்கிறேன். அருளாளர் என்ன பண்ணுறாங்க, பெருமானே எனக்கு பிறவாமை தான் வேண்டும், ஆனால் பிறப்பு வந்தால் என்ன பண்ணுறது, மறுமையில் உன்னை மரமாவே வேண்டும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணோம், பாவம் இப்படி வந்துட்டேன், இப்படி போயிட்டேன், அடுத்த ஜென்மத்துக்காவது இந்த வழிபாட்டை வைத்துக்கோ, இதை வைத்து அப்படி கொடு என்று, நல்ல இடத்துல பிறக்கவை என்று அப்படி தான் சொல்கிறேன். அப்பவும் இந்த மாதிரி உலக போகத்தான் எதிர்பார்ப்பு தவிர பெருமானே உன்னை மறக்காமல் இருக்கணும். அப்புறம் பாடுறா இல்லையா, இறப்பதற்கு என் கடமைன்னா, என்னுடைய கடமையான இறந்தா இருக்க தான் போகிறேன், கூட போகிறான். இருவிசும்பு ஏறுவேன், தூதுவரோடு இருவிசும்பு ஏறுவேன், ஏறி வந்து மண்மேல் பிறப்பன். இதுக்கெல்லாம் நான் பிறக்கிறது இறக்கெல்லாம் கவலைப்படலையா, பிறந்தால்
பிறையடிவார் சென்னை பெஞ்சகன் பேர் மறப்பன்களோ, உன் பேரை மறந்துடணும், அதெல்லாம் ஏன் பயப்படுற? நான் எந்த பிறவியாக இருந்தாலும் கூட உன்னை நான் மறக்காமல் இருக்கின்ற ஒன்றை தந்தால் புழுவாய் பிறக்கணும் புண்ணியா, என்ன தப்பு இல்லை என்று சொல்கிறார் இல்லையா? அது மறுமை நோக்கின்னு பார்க்கும். மூன்றாவது வீடு நோக்கியது. இப்போ வழிபாடு என்பது இம்மை நோக்கியது, மறுமை நோக்கியது, வீடு நோக்கியது. அது என்ன நாகரிகமாக சொல்கிறார் திருமலர் சொன்னால், இங்கே இருக்கு பாருங்க, தாம் அறிவாலே தலைப்பட்டவாறே, அவனுக்கு என்ன அறிவு வச்சிருக்குதோ, அவனுக்கு என்ன அறிவு இருக்குதோ அப்படி தான் கேட்பான்ட்டு, அப்படி தான் கேட்பான். அதாவது இம்மைக்கு தான் அவனுக்கு வச்சிருக்க அறிவுன்னா அவன் இம்மை தான் கேட்பான். மறுவில் நல்லா இருக்கணும் அதை கேட்பான். பிறவாமை வேண்டும் என்றால் அதையும் கேட்பாங்க என்று அவரவர் அறிவுக்கு ஏற்றார் போல அவர் கேட்பார்கள் என்று சொன்னால், நான் வழிபாட்டை நமக்கு சொன்னேன். வேள்வியில் இருக்கின்றவர்கள் அப்படித்தான். வேள்வியில் பெரும்பாலும் இம்மைதான், இம்மை பயன்தான். மறுமை பெயரை அது தராது. நல்லா பார்த்துக்கணுங்க. இம்மையிலே செய்தால், வேள்வி செய்தால் இம்மை பயன்தானே தவிர மறுமைக்கு அது கிடையாது. எது போல என்று சொன்னால், இந்தியாவை விட்டு இலங்கைக்கு போனாலே நம்முடைய கரன்சி செல்லாது. இந்தியாவை விட்டு நீங்கள் மலேசியாவுக்கு போனால் நம்ம கரன்சி செல்லாது. அதுபோல் இங்கே செய்கின்ற வேள்வி இங்கே தான். தம் அப்படி இல்லை, அது அமெரிக்கன் டாலரு. நாம் செய்கிற சரியை அது அமெரிக்கன் டாலர். எங்கே ஒன்றாலும் செல்லுபடியாகும், அடுத்த பிறகும் செல்லணும் இல்லையா என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? அடிப்படையாக அதுதான் சொல்கிறார். அவரவர் அறிவிக்கேற்றார் போல பார்க்குற பொழுது போகதி நாடி, போகின்ற கதியாக இருக்கின்ற மறுபிறப்பு அல்லது மறுமை, அதை நாடி புறம் கொடுத்து உண்ணுவர். அந்தணர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு இது மாதிரி வேள்வி செய்து புறங்கொடுத்து உண்பார் என்றால் மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிடுவார்கள், அறம் செய்வார்கள் அதுக்கு அர்த்தம். அதில் தலையாயது எது? உணவு தான். எல்லா அறங்களை காட்டிலும் சிறந்த அறம் அதுதான். ஏதோ அப்படி சொல்கிறாங்களே, மகாபாரதத்தில் இருக்குதா இல்லைன்னு தெரியல எனக்கு. கர்ணன் எல்லா தானமும் செய்தான், அன்னதானம் செய்யலை, அவனுக்குள்ள குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் செய்தவன் தான், ஆனால் அன்னதானம் செய்யலையா? நாம் என்ன சொல்கிறோம்? முதல்ல அதுதான் முக்கியன்றோம். எடுத்த உடனே அன்னம் பாலிப்பு, அன்னம் பாலிப்பு பொதுமக்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்யலாம், சிவனடியாருக்கு செய்யலாம். சிவனடியாருக்கு செய்தால் அதை அன்னம் பாலிப்புன்னு சொல்லக்கூடாது. மாகேஸ்வர பூஜை, அது பூஜை, மாகேஸ்வர பூஜை. மற்றவர்களுக்கு செய்தால் அது அன்னம் பாலிப்பு என்று நாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. எனவே முதல்ல செய்கின்ற அறம் என்பது தானம் என்பது பசிதானே, அதை நீக்குதல். அதனால பிறர் கொடுத்து புறம் கொடுத்து உண்பார்கள் என்றால் மற்றவர்களெல்லாம் பிறருக்கு தந்து வாழ்தல் என்று வருது. தந்து வாழ்தல் என்கிறது உணவு மட்டுமல்ல, பொருள் இருந்தாலும் கூட நீ தந்து தான் வாழ வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும் என்றால் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்களை நீங்கள் பார்த்தால் சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, முருகாற்றுப்படை எல்லாம் வருது இல்லையா? அது என்ன அர்த்தம் என்றால், பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிகுறி. தான் பெற்ற வளத்தை பெறாத இருக்காங்க இல்லையா ஏழைகள், அவங்களுக்கு சொல்கிறது, பா இந்த வள்ளலை போய் நான் பார்த்தேன், எனக்கு கொடுத்தான். யார்? பாணர்கள், பாட்டு பாடுறவங்க, யாழ் வாசிக்கிறவங்க. நான் இந்த வள்ளலை போய் பார்த்தப்பா, நீ போ கொடுப்பான், போகிற வழி தெரியுமா அவனுக்கு என்று வழியை சொல்லுவார். இங்கே போய் இங்கே தப்பி போயிட போகிறேன் என்று போனால் எப்பொழுதும் கொடுப்பான் என்று சொல்லி ஆற்றுப்படுத்தல் என்று சொன்னால், தான் பெற்றதை மற்றவர்களுக்கு சொல்லுதல், கொடுத்தல், வழி சொல்லுதல், எல்லாம் இருப்பறை கொடுத்தல் என்று. அது ரெண்டு இருக்குது புறநானூற்றில். குமணனை பார்த்து பாடுகின்ற பெருஞ்சித்திரனார் நிறைய பொருள் வாங்கிட்டார். அவர் எதிர்பார்க்கல, அவன் பாட்டு நிறைய கொடுத்துட்டான் இல்லையா? நிறைய கொடுத்த உடனே எடுத்துகிட்டு வரார். வந்த உடனே அவர் என்ன எடுத்துன்னு பார்க்குறாரு, மனைவி பார்த்து சொல்கிறார், பாட்டு இருக்குது, மனைவி பார்த்து சொல்கிறார், பார் ஏதோ போனேன் பணம் கொடுத்தேன், பயங்கரமாக கொடுத்தான். பயங்கரமாக கொடுத்த உடனே என்ன பண்ணோம், இதை வைத்துக்கொண்டு வல்லாங்கு வாழ்தும் என்னாதுன்னு. அப்பா வறுமை நமக்கு நீங்கி போச்சு, இதை வச்சுட்டு 3 தலைமுறைக்கு சாப்பிடலாம் என்று முடிவு பண்ணாதன்றார். என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், நீ இல்லாத பொழுது, நமக்கு இல்லாத பொழுது சில பேர் கொடுத்தாங்க இல்லையா? உன்னை விரும்பியவர்கள் பல பேர் கொடுத்துருப்பாங்க, நீ சில பேருக்கு விரும்பி இருப்ப கொடுத்துருப்ப. நின் நயந்து உரை நிற்கும், நீ நயந்து உரை நிற்கும், நின்னயந்து உரை நிற்கும். பன்மான் கற்பின் நம் கிளை முதலோர், உறவுக்காரெல்லாம் பல பேர் ஏழையாக கிடக்கிறான் இல்லையா? பன்மான் கற்பின் கிளை முதலோர் எல்லாருக்கும் கொடுக்கணும். நெடும் குறி எதிர்ப்பை நல்கினார்கள், கொடுத்துட்டு பின்னால் வசதி என்ன கொடுங்க என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இல்லையா நெடும் குறி எதிர்ப்பை நல்கினோர், சும்மா கொடுத்தவங்க, உறவுக்காரங்க எல்லாத்தையும் கொடுத்து வல்லாங்கு வாழ்தும் என்னாது எல்லாருக்கும் கொடுமதி. புலவை எப்படி பாடிருக்கிறான், என்னோடும் சூழாதுன்னா என்னை கேட்கவே கேட்காதண்டா, ஏங்க அவருக்கு கொடுக்கலாமா, இவங்களுக்கு கேட்க, உனக்கு யாருக்கு கொடுக்க வேணும்னு நினைக்கிறியோ எல்லாருக்கும் கொடுமதி மனைகிழவோயே என்றால்
பெற்ற பொருளை பெறாதவர்களுக்கெல்லாம் கொடுப்பது ஒரு பெரிய பண்பாடு அல்லவா? அதை ஏழையான புலவர்களும் பெற்றிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இதுபோல வேள்விகள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், அந்தணர்களும் செய்கிறார்கள் என்பதாக சொல்றார். போகதி நாடி புறங்கொடுத்து உண்ணுனர், அப்புறம் தாம் விதி நாடி தலைப்படும் மெய்நெறி. அதுதான் அந்த மெய்நெறினார் தத்துவ வாழ்க்கை. வேள்வி செய்து அதனால் தத்துவ வாழ்க்கைக்கு செல்லுகின்றவர்கள் என்றால் அதெல்லாம் தாம் அறிவாலே தலைப்படுதல். தாம் விதி வேண்டிதான், தாம் விதி வேண்டிதான், தாம் விதி வேண்டி தலைப்படுவார். அடுத்து மறுபிறப்பு, வீடு வீடு பேறு இவற்றுக்காக மெய்நெறி நாடுவார்கள், தமிழ்நாடு. அப்போ என்ன சொல்கிறார்? முதல்ல புறங்கொடுத்து உண்ணுதல் இருக்கு இல்லையா, அது போகதிக்காக, அடுத்த பிறவிக்காக. மெய்நெறி என்பது பிறவா நெறிக்காக. இந்த இரண்டையும் வேள்வியிலே அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள்தான் தாம் அறிவாலே தலைப்படுவார் என்று அவரவருக்கு என்ன அறிவு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முறையிலே அவர்களெல்லாம் வழிபடுவார்கள் அல்லது வேள்வி செய்வார்கள் என்று அது சொல்கிறாருங்க. இதில் இது நம்ம அடுத்து நடத்தலாம். இந்த தாம் விதி வேண்டி தலைப்படு மெய்நெறி இருக்கு இல்லையா, தத்துவ வாழ்க்கை. தத்துவத்தை உணர்கின்ற பொழுது கூட அவரவர்கள் அறிவுக்கேற்றார் போல் தான் உணர்வார்கள். இப்போ நமக்கு திருமூலர் 6 அந்தம் சொல்கிறார் இல்லையா, கலாந்தம் என்கிறார், யோகாந்தம் என்று சொல்கிறார், நாதாந்தம் என்றார், போதாந்தம் என்றார், வேதாந்தம் என்றார், சித்தாந்தம் என்றார். எல்லாம் அந்தங்கள் தான், எல்லாம் முடிவு தான். அதே போல் இறைவனிடத்தில் அடைகின்ற முக்தி பேர் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சமயங்களும் ஒவ்வொரு வகையாக முக்தி சொல்லுவதுன்னு பார்க்கும். அப்போ அவரவர் அறிவுக்கு ஏற்றாற் போல் அந்த முக்தியையும் அவருக்கு ஏற்றாற் போல தத்துவ நூல்களையும் கொள்கிறாங்க இல்லையா, அதையும் சொல்கிறார். மெய்நெறி என்றால் தத்துவ நெறி தான், மெய்ப்பொருளை காணுகின்ற நெறி தான். ஆனால் அதை ஒவ்வொரு தரிசனங்களும் ஒவ்வொரு வகையாக கொள்ளுகின்றன. அது அவரவர் அறிவுக்கேற்றாற் போல வருமல்லவா என்று சொல்லி அந்த பின்னால் சொல்ல போகிறார். அதோடு நாம் நிறுத்தி வைக்கலாம். இந்த 2வது பாட்டும் நம்ம இன்னும் விளக்கம் இருக்கிறது. நம்ம சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நாளைக்கு புருசியார் வராருங்க. ஆனால் சனிக்கிழமை வகுப்பு நமக்கு வழக்கம் போல் 5 மணிக்கு நம்ம திருமந்திரத்தை தொடரலாம் என்று கூறி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி கூறி இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.